சீமான் அவர்கள் நேற்று ஆடு மாடுகளை ஓட்டி கொண்டு மலை மேல மாடு மேய்க்க போறேன் அப்படின்னு சொல்லி போயிருந்தாரு. இயற்கை சார்ந்த விஷயங்களை கையில் எடுக்கிறார். அப்படியே மக்களோட சேர்ந்து அவர் நடந்து போறாரு. விவசாயிகள்லாம் சேர்ந்து அப்படியே கூட வராங்க. அந்த மக்கள் எல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு பெரிய ரெப்ரசன்டேஷன் டிவியில கிடைக்காது. யூஸ்வலா அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனைகள் டிவியில வராது. அதுக்கான காரணம் என்னன்னா ஏழைகள். நாம் தமிழர் கட்சின்றது சாதாரண சின்ன இயக்கம் கிடையாது. 8% ஓட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கட்சி. ஸோ அவங்க வெளியே வந்து இந்த இஷ்யூவை கையில் எடுக்கும்போது அந்த மக்களுக்கு வாய்ஸ் கிடைக்குது, அந்த பிரச்சனைக்கு ஒரு பெரிய எக்ஸ்போஷர் கிடைக்குது. என்டிகேவை பொறுத்தளவுல அவங்க பொலிட்டிக்கல் பார்ட்டி, எலெக்ஷன்ல அவங்க பெர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ எலெக்ஷன்ல பெர்ஃபார்ம் பண்ணணும்னு வரும்போது திராவிட கட்சிகள் எங்க கோட்டை விடுறாங்களோ அந்த இடத்த இவங்க கை வைக்கணும். ஏன் இந்த ஏரியாவை கை வைக்க மாட்டேங்கிறாங்க? விவசாயத்தை பெருசா சேட்டை பண்ண மாட்டேங்கிறாங்க நீங்க சொன்னீங்களே, ஏன் அதை பண்ண மாட்டேங்கிறாங்க? ஏன்னா அங்க பணம் கிடையாது. கமல்ஹாசன் சொல்றது என்ன? நீட்னால நிறைய பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்ற பாயிண்ட் அவர் பேசுறாரு. அடுத்த வருஷம் எலெக்ஷன், இன்னைக்கு பேசுறாரு. என்னோட சிம்பிளான கேள்வி என்னன்னா, இந்த 4 வருஷம் நீங்க என்ன பண்ணீங்க? இந்த 4 வருஷத்துல எத்தனை படம் நடிச்சீங்க? ஸோ அப்ப எது முக்கியம் உங்களுக்கு படுது? படம் முக்கியமா, நீட் முக்கியமா, நீட் எதிர்ப்பு முக்கியமா? படம் தான் முக்கியம். எலெக்ஷன் கிட்ட வர வர ஸ்லோவா ஒவ்வொருத்தங்களா வெளில வர ஆரம்பிக்கிறாங்க. நடிகர்களா இருக்கலாம், பொருளாதார நிபுணர்களா இருக்கலாம், பத்திரிகையாளர்களா இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய பேர் பார்த்தோன்னா அந்த லாஸ்ட் 4 இயர்ஸ் சத்தமே எல்லாம் அமைதியா இருந்தாங்க. இன்னைக்கு மெதுவா பொலிட்டிக்ஸ் பேச ஆரம்பிக்கிறாங்க. கமலஹாசன் பிஜேபியோட பி டீம் நாங்க, தயாநிதி மாறன் சொன்னார். அது கமலஹாசன் என்ன சொன்னாரு? நீங்க தான் பிஜேபி பி டீம் அப்படின்னாரு. நீங்க தான் உண்மையான பி டீம் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. ஸோ இன்னைக்கு உண்மையான பிஜேபியோட பி டீமோட கமலஹாசன் சேர்ந்திருக்காரு. தமிழ்நாடு பொலிட்டிக்ஸே ஒரு பெரிய ஒரு சர்க்கஸ் மாதிரி தான் இருக்கு. ஸோ அந்த இடத்துல தான் நமக்கு சிக்கல் இருக்கு. இப்போ சூர்யா அவர்களோட செயல்பாடையே பார்க்கும்போது 2021 வரைக்கும் அவரோட அரசியல் செயல்பாடு டிஃப்ரெண்டா இருந்தது. 21க்கு அப்புறம் அரசியல் செயல்பாடு டிஃப்ரெண்டா இருக்கு. அதாவது ரொம்ப காமா இருக்கு. இன்னொரு போராட்டம் சென்னையில மீடியாவுடைய வெளிச்சம் இல்லாம நடந்துகிட்டு இருக்கு. ரிப்பன் மாளிகை எதிராக தூய்மை பணியாளர் கிட்டத்தட்ட ஒரு 2000 பேர் வந்து ஆர்ப்பாட்டத்தை ஈடுபட்டு இருக்காங்க. நம்ம சொசைட்டில உள்ளதுலேயே ரொம்ப ஒடுக்கப்பட்ட மக்கள்லாம் யாரு? இந்த மாதிரியான மக்கள் தான் உள்ளதுலேயே ஒடுக்கப்பட்டிருக்காங்க. அவங்க கூட தான் நீங்க நிக்கணும். ஆனா அவங்கள என்ன செய்தாலும் யாரும் கேட்க வரமாட்டாங்க. நம்ம பிடிச்சதெல்லாம் செய்யலான்ற திமிரில் போய் இந்த மாதிரி பண்றது இருக்குல்ல, இது ரொம்ப தவறான ஒரு விஷயம். அரசு அப்படின்ற அந்த இன்ஸ்டிடியூஷன் உள்ளதுலேயே ஒடுக்கப்பட்ட மக்களோட தான் நீங்க கூட இருக்கணும். அதுதான் உங்களோட தகுதி என்னன்றத மக்களுக்கு காட்டும். அது அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, ஒரு ஆந்திரா கம்பெனியை உள்ள கொண்டு வராங்கன்றாங்க. இது எனக்கு தெரியல. ஏன் இந்த வேலையை பார்க்கறதுக்கு தமிழ்நாட்டில் வேற எந்த நிறுவனமும் இல்லையா? அங்க இருந்தா கொண்டு வரணுமான்னு நமக்கு தெரியல. தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். சீமான் அவர்கள் நேற்று ஆடு மாடுகளை ஓட்டி கொண்டு மலை மேல மாடு மேய்க்க போறேன் அப்படின்னு சொல்லி போயிருந்தாரு. அது நிறைய செய்திகள்ல வந்திருந்தது. மக்களிடையே வந்து பேசும் பொருளை ஏற்படுத்தி இருந்தது. அதற்கு முன்னாடி நாள் என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னா, பட்டியல் வெளியேற்றம் தொடர்பாக ஒரு ஆர்ப்பாட்டம், தேவேந்திர குல வேளாளர் மக்கள் சார்பாக ஒரு ஆர்ப்பாட்டத்தையும் வந்து முன்னெடுத்திருந்தாரு. ஸோ சீமானுடைய இந்த தொடர் ஆர்ப்பாட்டங்கள், அதன் பிறகு இந்த இயற்கை சார்ந்த இந்த ஆர்ப்பாட்டங்கள், இது எப்படி பாக்குறீங்க? இயற்கை சார்ந்த விஷயங்களை கையில் எடுக்கிறார். ஸோ இயற்கையோட சேர்ந்து நம்ம பயணிக்கணும். தற்சார்பு பொருளாதாரம், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு பெரிய முக்கியத்துவம் சீமான் அவர்கள் கொடுக்கிறார். அதுக்கு முன்னாடியும் அவரு கொடுத்துட்டு தான் இருந்திருக்கார். நேத்தே அந்த விஷயத்தை நம்ம பார்க்கும்போது அப்படியே மக்களோட சேர்ந்து அவர் நடந்து போறாரு. விவசாயிகள்லாம் சேர்ந்து அப்படியே கூட வராங்க. அந்த மக்கள்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு பெரிய ரெப்ரசன்டேஷன் டிவியில கிடைக்காது. யூஸ்வலா அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனைகள் டிவியில வராது. அவங்களோட பிரச்சனைகளை அரசியல்வாதிகள் யாரும் பேச மாட்டாங்க. பெரும்பாலும் இந்த மக்கள் எல்லாருமே ஒதுக்கி வைக்கப்பட்ட மக்கள் தான். அதுக்கான காரணம் என்னன்னா, ஏழைகளால பெரிய யூஸ் நமக்கு கிடையாது. ஸோ அவங்களோட பிரச்சனைகளை பத்தி யாரும் பேசுறது இல்லை. நம்மள மாதிரியான ஊடகங்களும் அதை பத்தி பேசுறது இல்லை. மோஸ்ட்லி நம்ம அரசியல் கணக்குகள் பத்தி பேசுவோம், சிட்டில ஏதாவது பிரச்சனை வந்தா நம்ம பேசுவோம். பட் இந்த மாதிரியான மக்கள், அவங்களுக்கு மேய்ச்சல் நிலம் இல்லை, ஆடு மாடுகளை மேய்க்க முடியல, நிறைய சிக்கல்கள் அவங்களுக்கு இருக்கு. நமக்கு அது பெரிய பிரச்சனையா படாது. அதனால நம்ம பெருசா பேசுறது இல்லை. ஸோ எனக்கு அந்த வகையில நேத்து அந்த வீடியோலாம் பார்க்கும்போது உள்ளபடியே எனக்கு சந்தோஷமா இருந்தது. சாதாரண மக்கள் சுத்தி இருக்காங்க, அவங்களோட பிரச்சனைகளுக்கு ஒரு வாய்ஸ் கிடைக்குது.
நாம் தமிழர் கட்சின்றது சாதாரண சின்ன இயக்கம் கிடையாது. 8% ஓட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கட்சி. ஸோ அவங்க வெளியே வந்து இந்த இஷ்யூவை கையில் எடுக்கும் போது அந்த மக்களுக்கு வாய்ஸ் கிடைக்குது, அந்த பிரச்சனைக்கு ஒரு பெரிய எக்ஸ்போஷர் கிடைக்குது. அங்க இருக்கக்கூடிய ஆடு மாடு மேய்க்கக்கூடியவங்களுக்கு மேய்ச்சல் நிலம் இல்லை அப்படின்ற பிரச்சனையை நம்ம பார்க்குறோம் சிட்டியில, அதை நம்ம பேசுறோம். ஸோ அவங்களோட பிரச்சனை ஒரு பேசு பொருளா மாறுது. பெரிய பேசு பொருளா மாறுச்சுன்னா கண்டிப்பா மாறல, ஓரளவுக்கு அதை ஒரு டிஸ்கஷன் பாயிண்டா மாத்துறதுக்கு சீமான் அவர்களும் என்டிகேவும் ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. அந்த வகையில இது நல்லது. ரெண்டாவது, பொலிட்டிக்கல் ஆங்கிளுக்கு வரும்போது இப்ப சீமான் அவர்களை பொறுத்தளவுல தமிழ்நாட்டுல நிறைய மக்களுக்கு பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் இங்க இல்லை. ஒண்ணு, திராவிட கட்சிகள்ல பெரிய ஃபேமிலி பொலிட்டிக்ஸ் இருக்கு, அதிகாரத்தை அவங்க ஃபேமிலி கண்ட்ரோல்லயே வச்சிருக்காங்க. ஸோ நேச்சுரலா தமிழர்களுக்கு பெரிய பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் இல்லை, நிறைய மக்களுக்கு ரெப்ரசன்டேஷன் இல்லை, பெரிய அளவுல அதிருப்தி இருக்கு. ஸோ அந்த வகையில இந்த மாதிரியான இஷ்யூஸை கையில் எடுக்கும் போது சாமானியர்கள் அவங்களுக்கும் பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் வேணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஸ்பேஸா இருக்கு. என்டிகேவை ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பாக்குறாங்க. அதே மாதிரி தேவேந்திர குல வேளாளர்களோட பட்டியல் வெளியேற்றத்தையும் அவரு கையில் எடுக்கிறாரு. ஸோ அந்த மக்களும் அதே மாதிரிதான், அவங்களுக்கும் பெரிய பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன்ல நிறைய மக்கள் இருக்காங்க, பாப்புலேஷன் இருக்காங்க. ஆனா பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரியான ப்ரொபோஷனலான ரெப்ரசன்டேஷன் இருக்கான்னு பார்த்தோம்னா டெஃபினட்டா இல்லை, ரொம்ப கம்மியான பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான மக்களுக்கு என்டிகே மாதிரியான ஒரு புது பார்ட்டி எக்ஸலண்டான ஒரு பொலிட்டிக்கல் ஆப்பர்ச்சுனிட்டி. அவங்களுக்கு என்டிகே நல்லா வளர்ந்து வராங்க, எல்லாரையும் உள்ள அகாமடேட் பண்றாங்க, யாருக்கெல்லாம் ரெப்ரசன்டேஷன் இல்லையோ அவங்களுக்குலாம் கதவை ஓப்பன் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அவங்க உள்ள வராங்க. ஸோ இந்த இஷ்யூஸ் எல்லாம் கையில் எடுக்கும் போது இந்த மக்களோட ஓட்ஸை உள்ள கொண்டு வரதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு. ஸோ அதை டார்கெட் பண்ணி அங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, அதை டார்கெட் பண்ணி பண்றாங்க. ரெண்டாவது, இஷ்யூ வைஸும் அது ரொம்ப முக்கியமான இஷ்யூவும் கூட தான். இந்த பிரச்சனைகள்லாம் கையில் எடுக்க வேண்டிய பிரச்சனைகள் தான். ஓகே, ஒரு பக்கம் வந்து சீமான் அவர்கள் இயற்கையை சார்ந்து போயிட்டு இருக்காரு. ஆடு மாடுகளை வந்து மேய்க்க போறேன் அப்படின்றாரு, அதுக்கு தடை இருக்குன்றாரு. ஒரு பக்கம் மரங்களின் மாநாட்டை வந்து அறிவிச்சிருக்காரு. இன்னொரு பக்கம் கல் இறக்குறாரு, பனை ஏறி கல் இறக்குறாரு. இப்படியான விஷயங்களை வந்து அவர் பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் திமுக என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது எதையுமே சட்டம் பண்ணாம, இது எதையுமே வந்து கண்டுக்காம வின்ஃபாஸ்ட் அப்படின்ற ஒரு எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் தயாரிக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலையை தூத்துக்குடியில் நீங்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லா தொழிற்சாலை, ஐடி செக்டார் அப்படின்னு வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்றாங்க. இதெல்லாம் அவங்க வந்து கண்டுக்கவே மாட்டாங்க. இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, இதை அட்ரஸ் பண்ணும் அப்படின்றது விஷயம். படிச்சுட்டு வெளியே வரக்கூடிய இளைஞன் இதை பார்க்கும்பொழுது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆடு மாடு மேய்க்கும், அது தடகடுன்றாரு. இது நமக்கு ஃபியூச்சரே இல்லை, ஏன்னா நம்ம கிட்ட லேண்டும் இல்லை, மாடும் இல்லை. ஸோ இதை பார்த்து ஒரு இளைஞன் வந்து அட்ராக்ட் ஆவானா, கவர்வானா, அல்லது இப்படியான தொழிற்சாலைகள் வருது, இண்டஸ்ட்ரி வந்து ஊக்குவிக்கிறாங்க, ஐடி செக்டார் வந்து டிஎம்கே கொண்டு வராங்க, ஸோ இந்த கட்சி தான் நமக்கு சரியான கட்சி அப்படின்னு ஒரு படித்த இளைஞன் தேர்வு பண்ணுவானா? எப்படி பாக்குறீங்க? இப்போ எனக்கே பர்சனலா இண்டஸ்ட்ரியலைசேஷன், பெரிய அட்வான்ஸ்டான க்ரோத் இருக்கணும், சிங்கப்பூர் மாதிரியான ஒரு மாநிலமா நம்மளை மாற்றணும், சிங்கப்பூர் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அந்த மாதிரி நம்மளோட தமிழ்நாட்டையும் அந்த மாதிரி வளர்க்கணும். ஸோ நான் கனவு காண்றது எல்லாமே விவசாயம் சார்ந்த ஒரு பொருளாதாரமா தமிழ்நாடு இருக்கணும் அப்படின்றது என்னோட பர்சனல் கனவு கிடையாது. தமிழ்நாடு ஒரு அட்வான்ஸ்ட் இண்டஸ்ட்ரியலைஸ்ட் இக்கானமியா மாற்றணும் அப்படின்றதான் என்னோட விருப்பம். தமிழ் மக்கள் டெக்னாலஜில ரொம்ப வளர்ந்துருக்கணும். ஒரு டெக்னாலஜி இருக்குன்னா அதுல டாப்ல நம்ம இருக்கணும், அட்வான்ஸ்டா இருக்கணும். இப்ப அமெரிக்கன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அவங்க டெக்னாலஜியை கையில வச்சிருக்காங்க இல்லையா? ஏஐன்னு வந்ததுன்னா அமெரிக்கா தான் அங்க இருக்கான், இன்னொரு சைட்ல சைனா போட்டி போடுறான். அந்த இடத்துல நம்மளும் இருக்கணும் அப்படின்றதுதான் என்னோட விருப்பம். ஆனா இப்ப என்டிகேவை பொறுத்தளவுல அவங்க பொலிட்டிக்கல் பார்ட்டி, எலெக்ஷன்ல அவங்க பெர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ எலெக்ஷன்ல பெர்ஃபார்ம் பண்ணணும்னு வரும்போது திராவிட கட்சிகள் எங்க கோட்டை விடுறாங்களோ அந்த இடத்த இவங்க கை வைக்கணும். சில ஏரியாஸ திராவிட கட்சிகளால கை வைக்க முடியாது. விவசாயத்தை ஏன் பெருசா அவங்க டார்கெட் பண்ண மாட்டேங்கிறாங்க? நீங்க சொன்ன மாதிரி அவங்க இண்டஸ்ட்ரியலைசேஷன், அட்வான்ஸ்டான டெக்னாலஜி, நகரங்கள், எக்கானமி அதுன்னு போறாங்க. ஏன் இந்த ஏரியாவை கை வைக்க மாட்டேங்கிறாங்க? விவசாயத்தை பெருசா சேட்டை பண்ண மாட்டேங்கிறாங்க நீங்க சொன்னீங்களே, ஏன் அதை பண்ண மாட்டேங்கிறான்? ஏன்னா அங்க பணம் கிடையாது. அங்க பணம் இல்லை அப்படின்னா அவனால அங்க கை வைக்க முடியாது. இந்த பொலிட்டிக்கல் சிஸ்டமே பணத்தாலதான் டிரைவ் ஆகுது. நிறைய பணம் வந்து ஜென்ரேட் ஆகணும். திமுக மாதிரியான ஒரு பார்ட்டியை ரன் பண்ண நிறைய பணம் வேணும். நிறைய பணம் வேணும், அப்பதான் எனக்கு வண்டியை ஓட்ட முடியும்னா பணம் எங்க இருக்கும்? சிட்டிஸ்ல தான் இருக்கும், இண்டஸ்ட்ரியலைஸ்ட் எக்கானமில தான் இருக்கும், அந்த பகுதியில தான் இருக்கும். ஸோ கிராமங்களை பெருசா அவங்க சேட்டை பண்ண மாட்டாங்க. அந்த சைடு எதுக்கு வருவாங்கன்னா
1000 ரூபாய் கொடுத்து ஓட்டு போட வைக்கிறது, இந்த மாதிரியான வேலைகளுக்கு தான் அந்த சைடு அவங்க வருவாங்க. பட் மோஸ்ட்லி அவங்களோட ஃபோக்கஸ்ன்னு பார்த்தோம்னா இண்டஸ்ட்ரீஸ் எப்படி உள்ள கொண்டு வரலாம், பெரிய பெரிய நிறுவனங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எப்படி வாங்கிட்டு வரலாம், ஏன்னா அதுல தான் நிறைய பணம் இருக்கு. ஸோ இவங்க இங்க ஃபோக்கஸ் பண்ணாம இருக்கும்போது என்ன ஆகுது, கிராம பகுதிகளில் அதிருப்தி அதிகமாயிட்டு இருக்கு, மக்களுக்கு பெரிய கோபங்கள் அங்க இருக்கு, நிறைய தேவைகள் இருக்கு. ஸோ அந்த இடத்த நீங்க ஃபோக்கஸ் பண்ணா ஈஸியா அந்த ஓட்ஸை வந்து உள்ள கொண்டு வந்துடலாம். ஸோ அது வயசானவங்களுடைய ஓட்ஸ் அப்படின்றது ட்ரெடிஷ்னலா ஓட்ஸ் இல்லையா அது? நீங்க என்னதான் இவ்வளவு பேசினாலும் அந்த மக்கள் டக்குன்னு போயிட்டு எப்ப ரெட்டலை எங்கப்பா இருக்கு, எப்ப உதயசூரியன் எங்கப்பா இருக்கு அப்படின்னு பார்த்து ஓட்டு போடக்கூடிய மக்கள் தான். நீங்க அவங்களுக்கு நல்லது செய்றீங்க, கெட்டது செய்றீங்க, அந்த டைம்ல உங்களுக்கு பாராட்டுறாங்க அப்படின்றதெல்லாம் வேற. ஆனா ஓட்டு போடுற அப்படின்ற டைம்ல வந்து வயசானவங்க எல்லாம் கரெக்டா போயிட்டு அந்தந்த சின்னத்துக்கு தான் அப்படியே குத்துவாங்க, அவங்க பாரம்பரியம் போட்டுட்டு இருக்க சின்னத்துக்கு. சோ இது என்னத்த மாற்றத்தை ஏற்படும்? நான் ஒரு 20 வருஷமா இந்த ஆர்குமெண்ட்டை கேட்டுட்டு இருக்கேன். வயசானவர்கள்லாம் ஏடிஎம்கே ஓட் போடுவாங்க, இன்னும் எம்ஜிஆர் உயிரோட இருக்காரு நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனா வயசானவர்கள் கம்மியாயிட்டே தான் இருப்பாங்க நாள் ஆக ஆக. யங்ஸ்டர்ஸ் அதிகமாயிட்டே தான் இருப்பாங்க. அப்ப அங்க உங்களுக்கு க்ரோவிங் மார்க்கெட்ல அது. ஆனா யங்ஸ்டர் வந்து சீமானை அட்ராக்ட் பண்ண மாட்டாங்கன்னு நீங்க சொல்றீங்கல்ல? இல்ல, யங்ஸ்டர்ஸும் அட்ராக்ட் பண்ணுவேன், நான் சொல்லி அப்படி இல்ல அந்த இண்டஸ்ட்ரியலுக்கும் இதுக்கும் சொல்றேன், இயற்கைக்கும். இல்ல நான் இதை கிளியரா புரிஞ்சுக்கிறேன். நான் சொல்றது சிட்டிஸையும் கிராமங்களையும் பிரிச்சிடுறேன். கிராமங்கள்ல இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸுமே இதை பாசிட்டிவா தானே பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க வாழக்கூடிய பகுதி புறக்கணிக்கப்பட்டிருக்கு, அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு, அவங்கள அரசியல்வாதிகள் யாரும் சீண்ட மாட்டேங்கிறான். அப்படி இருக்கும்போது அங்க இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸா இருந்தாலும் சரி, வயசானவர்களா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே ஒரு சேஞ்ச் ஒன்று தானே எதிர்பார்ப்பாங்க. ஸோ நாங்கள் யங்ஸ்டர்ஸ் வந்து என்டிகேவை பார்த்து அட்ராக்ட் ஆக மாட்டாங்கன்னு சொல்ல, டெஃபினட்டா யங்ஸ்டர்ஸுக்கு பார்த்தாலும், ஏன்னா அந்த பிரச்சனை தானே அவங்களுக்கும் இருக்கு. கண்டிப்பா அது ஒரு சீரியஸான இஷ்யூ தான் நாங்க வாழக்கூடிய மக்களுக்கு. ஸோ அவங்க இதை பெரிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பிரச்சனையா தான் யங்ஸ்டர்ஸும் பார்ப்பாங்க, வயசானவங்களும் பார்ப்பாங்க. மேபி அங்க இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கு நம்ம அங்கிருந்து தப்பிச்சு போகணும், பெரிய இண்டஸ்ட்ரீஸை நோக்கி போகணும்லாம் இருக்கும். பட் இருந்தாலும் என்னோட பிரெட் அண்ட் பட்டர் இஷ்யூ இல்லை இங்க. நான் முதல்ல இங்க நான் என்னோட வாழ்வாதாரத்தை நான் மேனேஜ் பண்ணாதானே நான் இங்கிருந்து தப்பிச்சு நான் சிட்டிக்கு போக முடியும். என்னால இங்கேயே எதுவும் பண்ண முடியல, எனக்கு வருமானம் ரொம்ப கம்மியா இருக்குன்னா நான் எப்படி நகரங்களுக்கு போய் நான் பிழைப்பு நடத்த முடியும், அங்க போய் நான் எப்படி சர்வே ஆக முடியும்? ஸோ அதனால டெஃபினட்டா கிராமங்கள்ல ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்கு. அதனாலதான் இபிஎஸும் அதை அவரு ஃபோக்கஸ் பண்றாரு. இபிஎஸோட ஃபோக்கஸுமே பார்த்தோம்னா அவரு தன்னை ஒரு விவசாயியா ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாரு, கிராமங்கள்ல அவரு நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறாரு. ஸோ அந்த வகையில இது ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற மாதிரி தான் பாக்குறேன். ஆனா லாங் ரன்ல தமிழ் தேசியம் அப்படின்ற அந்த ஐடியாலஜி பவருக்கு வரணும்னா கிராமங்களை மட்டுமே நீங்க ஃபோக்கஸ் பண்ணி அதிகாரத்தை கைப்பற்றிட முடியாது. பெரிய அரசியல் மாற்றங்கள் எல்லாமே சிட்டிஸ்ல இருந்தா வரும். சிட்டிஸ் தான் டிரைவிங் ஃபோர்ஸா இருக்கும். ஓட்டே போட மாட்டாங்களே, இப்படி போடுவாங்க, தேவை வரும்போது போடுவாங்க. நீங்க சொன்ன மாதிரி இப்போதைக்கு எல்லாம் ஸ்பீடா போயிட்டு இருக்கு, பிரச்சனைகள் எதுவும் இல்லை, ஓரளவுக்கு ஸ்மூத்தா இருக்கு. ஆனா தேவை வரும்போது கண்டிப்பா சிட்டிஸ் தான் பெரிய அளவுல கொந்தளிக்கும். சிட்டிஸ்ல பிரச்சனை வரும்போது தான் அதிகார வர்க்கத்துக்கும் ஒரு அச்சுறுத்தல் வரும். இப்ப லெனின் வந்து வேன்கார்ட்ஸ். வேன்கார்ட்ஸ்னா யாருன்னா புரட்சியை லீட் பண்றவங்க, ஃப்ரண்ட் லைன்ல நின்று லீட் பண்றவங்கள தான் வேன்கார்ட்ஸ்பாங்க. வேன்கார்ட்ஸ் வந்து நகரங்கள்ல வாழக்கூடிய அட்வான்ஸ்ட் லேபரா இருப்பாங்க, நல்லா படிச்சவங்க, அவங்க தான் வேன்கார்ட்ஸா இருப்பாங்க. இன்டெலெக்சுவல்ஸா இருப்பாங்க, மீடியாக்காரங்களா இருப்பாங்க, பெரிய பெரிய ப்ரொஃபஷனல்ஸா இருப்பாங்க. இவங்கெல்லாம் தான் வேன்கார்ட்ஸ். ஸோ இப்போ அவங்க கையில தான் நிறைய அதிகாரம் இருக்கும். மீடியா எங்க ஃபோக்கஸ்டா இருக்கும், சிட்டில தான் இருக்கும். ஸோ மீடியா உங்க கண்ட்ரோல்ல இருந்ததுன்னா நீங்க இன்ஃபர்மேஷனை ஸ்பீடா ஸ்ப்ரெட் பண்ணலாம். ஸோ நீங்க மீடியாவை கேப்சர் பண்ணணும்னா சிட்டி உங்க கைக்கு வரணும். அதே மாதிரி எக்கானமி எங்க இருக்கு, சிட்டில தான் இருக்கும். மோஸ்ட்லி இன்கம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான வருமானம் சிட்டில இருந்து தான் வரும். சிட்டின்ற பகுதி சின்னதா இருக்கும், சென்னைன்ற அந்த சிட்டி சின்னதா இருக்கும். ஆனா தமிழ்நாட்டுக்கு நிறைய இன்கம் அங்கிருந்து தான் வரும். மகாராஷ்டிரா எடுத்துக்கிட்டீங்கன்னா பாம்பேல இருந்து தான் இன்கம் வரும். அதுதான் தங்க முட்டை போடக்கூடிய வாத்து. ஸோ அப்ப எக்கானமியை கைப்பற்றணும்னா சிட்டில உங்களோட ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கணும். அறிவுஜீவிகள் எங்க இருப்பாங்க, சிட்டி ஃபோக்கஸ்டா இருப்பாங்க. பெரிய பெரிய ரைட்டர்ஸ், டைரக்டர்ஸ், ஃபிலிம் இண்டஸ்ட்ரி எல்லாமே சிட்டி ஃபோக்கஸ்டா இருக்கணும். ஸோ தமிழ்நாட்டில் நீங்க ஒரு நரேட்டிவை கண்ட்ரோல் பண்ணணும்னா சிட்டிஸ்ல உங்களோட ஸ்ட்ரென்த் வந்து அதிகமா இருக்கணும். ஸோ நீங்க பெரிய ஒரு அரசியல் மாற்றம் ஏற்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா சிட்டிஸ் வந்து ரொம்ப அவசியம். சிட்டில நீங்க ஃபோக்கஸ்டா இருக்கணும். டிராவிடன் மூவ்மெண்ட் வந்து சிட்டில ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் டிஎம்கே சிட்டிஸ்ல வந்து சென்னையில வந்து அவங்க பவர்ஃபுல்லா இருக்காங்க. ஸோ அதனால அது ஃபியூச்சருக்கு தேவை. ஆனா இப்போதைக்கு இங்க ஒரு ஸ்பேஸ் இருக்கு, கிராமங்கள்ல பெரிய ஒரு ஸ்பேஸ் இருக்கு. அந்த ஸ்பேஸ் அவங்க பொலிட்டிக்கலா கேப்சர் பண்றாங்க. ஃபியூச்சர்ல சிட்டிஸுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகும். சிட்டி பக்கம் போகாம படித்த இளைஞர்களை உள்ள கொண்டு வராம அட்வான்ஸ் லேபர் இருக்காம பாருங்க, ஐடி எம்ப்ளாயிஸா இருக்கலாம், பெரிய டெக் ஜெயின்ஸ்லாம் ஒர்க் பண்றாங்களா, டெக் நிறுவனங்கள் ஒர்க் பண்றாங்களா, அவங்களெல்லாம் நீங்க உள்ள கொண்டு வரணும். அப்பதான் இது ஒரு மாஸ் மூவ்மெண்டா மாறும். ஆனா இதெல்லாம் தாண்டி நம்ம
இப்படி மெக்கானிக்கலா பார்க்கணும்னு அவசியம் இல்லை. அந்த மக்களுக்கு பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனைகளை பேசணும். ஸோ அந்த வகையில சீமான் அந்த இஷ்யூஸ் எடுக்கிறது நல்லது. கொஞ்சமும் வாய்ஸே இல்லாம வாய்ஸ்லெஸ்ஸும்பாங்கல்ல, அந்த மாதிரி அவங்களோட பிரச்சனைகளை வெளியே கொண்டு வரதுக்கு யாருமே இல்லைன்ற சூழல் இருக்கும்போது இன்னைக்கு கிராம பகுதிகளில் போய் இந்த இஷ்யூவெல்லாம் சீமான் அவர்கள் பேசுறது பெரிய பாராட்டுக்குரிய ஒரு விஷயம். காந்தி அவர்கள் சொன்னாரு, இந்தியாவுடைய முதுகெலும்பு கிராமங்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார். கிராமங்கள் நம்ம வளர்த்தெடுக்க முடியல அப்படின்னா அது இந்தியா வந்து முழுமையாக நம்ம வளர்க்க முடியாது அப்படின்னாங்க. ஸோ இன்னைக்கான சூழல் பார்க்கும்போது இந்தியா முழுக்கவே கிராமங்கள் பின்தங்கி தான் இருக்கு. அங்கிருந்து நகரங்களுக்கு அவங்க மக்கள் தப்பிச்சு வரதான் பாக்குறாங்க தவிர கிராமங்கள்ல இருந்து நம்மளுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவோம்னு பார்க்க மாட்டாங்க. ஏன்னா கிராமங்கள்ல வாழ்வாதாரமே இல்லை. ஒன்லி அந்த விவசாயத்தை சார்ந்து ஏதாவது பண்ணலாமா அப்படின்றது மட்டும்தான் இருக்கே தவிர மற்றபடி அங்க வேற தொழிலே அவங்களுக்கு கிடையாது. ஸோ அவங்க நகரத்தை நோக்கி தான் பயணம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நகரம் வந்து அதிகமாக விரிவடைய ஆரம்பிக்குது. ஸோ இங்க பிரச்சனைகள், டிராபிக் அப்படியான பிரச்சனைகள் வந்து இங்க அதிகரிக்க ஆரம்பிக்குது. ஸோ ஒரு அரசியல் கட்சிக்கு பரவலான ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தணும் தான்ற நோக்கம் இருக்கணும், ஏற்படுத்த தான் நோக்கமா இருக்கணும். இப்படியான வேலைகளை வந்து இன்னைக்கான அரசியல் கட்சிகள் பண்றாங்களா, எப்படி பாக்குறீங்க? என்னோட சிம்பிளான ஒரு புரிதல் என்னன்னா, ஒரு நாடு விவசாயத்தை சார்ந்து அதிகப்படியா இருந்ததுன்னா அது வளர்ந்த நாடா இருக்காது. நீங்க மேப் எடுத்துக்கோங்க, வளர்ந்த நாடுகளையும் வளராத நாடுகளையும் பிரிச்சுக்கோங்க. வளர்ந்த நாடுகள் எல்லாருமே விவசாயத்தை சார்ந்து இருக்க மாட்டாங்க. ஜப்பானா இருக்கலாம், அமெரிக்காவா இருக்கலாம், ஐரோப்பிய நாடுகளா இருக்கலாம், ஆஸ்திரேலியாவா இருக்கலாம். இந்த நாடுகள் எல்லாமே விவசாயம் சார்ந்து இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு விவசாயத்தை எடுத்துக்கிட்டோம்னா மேபி 3 to 5% பீப்புள் தான் விவசாயத்துல ஈடுபட்டு இருப்பாங்க. பெரும்பான்மையானவர்கள் நகரங்கள்ல இண்டஸ்ட்ரீஸ்ல வேலை பார்க்கக்கூடியவங்களா இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான வளர்ந்த நாடுகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா பெரும்பான்மையான மக்களும் பார்த்தோம்னா அவங்க சிட்டிஸ்ல ஃபோக்கஸ்டா இருப்பாங்க, சிட்டிஸ்ல இருப்பாங்க. ஸோ அவங்களோட நகரங்கள் பெருசா இருக்கும், நகரங்கள்ல வாழக்கூடிய மக்களோட தொகை அதிகமா இருக்கும், எண்ணிக்கை அதிகமா இருக்கும். ஸோ அவங்களோட நாடும் பார்த்தோம்னா அர்பன் பேஸ்டா இருக்கும், ரொம்ப அர்பனைஸ்டா அவங்களோட நாடுகளும் இருக்கும். அப்படி இருக்கும்போது தான் நீங்க வளர்ச்சி அடைந்த ஒரு நாடா இருப்பீங்க. உங்களோட நாடு விவசாயத்தை சார்ந்தே இருக்குன்னா நீங்க பெரிய ஒரு வளர்ந்த நாடா இருக்க மாட்டீங்க. அதுக்கான காரணம் என்னன்னா விவசாயத்துல லாபம் கம்மியா இருக்கும். ஸோ விவசாயத்துல இருந்து லாபம் கம்மியா வரும்போது உங்க நாடும் கொஞ்சம் பின்தங்கிய ஏழ்மையில இருக்கக்கூடிய ஒரு நாடா தான் இருக்கும். இப்ப நிறைய நண்பர்கள் சொல்லுவாங்க, பணம் இருந்தா என்ன, பணம்லாம் ஒரு மேட்டரே கிடையாது, நாங்க தற்சார்பு பொருளாதாரமா நாங்க இருப்போம். ஸோ அதுக்கு பொருள் என்னன்னா, நாங்க அந்த பெரிய காரு இதெல்லாம் எங்களுக்கு தேவை கிடையாது, நாங்க சிம்பிளா மாட்டு வண்டி இருக்கிறத வச்சு நாங்க பண்ணுவோம், நல்ல ஹெல்தியான உணவு சாப்பிடுவோம், அப்படி நாங்க இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுல என்ன சிக்கல்னா, நீங்க அப்படி இருந்தீங்கன்னா வெளியே இருக்கக்கூடிய மற்ற வந்து உங்களை கேப்சர் பண்ணிடுவான். நீங்க தற்சார்பு பொருளாதாரமா இருக்கலாம், சிம்பிளா அமைதியா இருக்கலாம், இயற்கையோட சேர்ந்து நீங்க வாழ்ந்துட்டு இருப்பீங்க. ஆனா சுத்தி இருக்கவங்க உங்களை விட மாட்டான், ஏன்னா அவன் அட்வான்ஸ்ட் எக்கானமியா இருப்பான். அந்த மாதிரி இயற்கையோட சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கும் போதுதான் அமெரிக்காவை வெள்ளக்காரன் வந்து கேப்சர் பண்ணிட்டான். அங்க இருக்கக்கூடிய செவிந்தியர்களை ஃபுல்லா காலி பண்ணிட்டு வெள்ளக்காரன் வந்து கேப்சர் பண்ணான். ஸோ அதனால நம்ம அந்த மாதிரியான இயற்கையோட சேர்ந்து வாழ்றதுலாம் நல்லது கண்டிப்பா. ஆனா உங்களோட முழு நாடுமே அந்த மாதிரியான ஒரு பொருளாதாரா போயிட்டு அதுக்கப்புறம் நீ வேணா தற்சார்பா இருந்து கொஞ்சம் அப்படின்னு தேவைப்பட்டவங்க அப்படி இருந்துக்கலாம். ஆனா ஒரு நாடு சர்வே ஆகணும்னா நம்ம அட்வான்ஸ்டான நாடா இருக்கணும். நம்ம இப்ப நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு, கீழே விவசாயம் இருக்கு, அப்புறம் இந்த மெஷின்ஸ் அது இதுன்னு இந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, அது நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. அதுக்கு மேல டெக் சார்ந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருக்கு. இது மூணுல ப்ராஃபிட் எங்க அதிகமா இருக்கும்? டெக் தான். ஐடி, டெக், ஏஐ இதுன்னு வரும்போது இதெல்லாம் மேலதான் ப்ராஃபிட் அதிகமா இருக்கும். இப்ப இந்த 3 இண்டஸ்ட்ரீஸ் சொன்னேன்ல, இதுல எது கடைசியா வந்தது? டெக் தான் கடைசியா வந்தது. அதுக்கு முன்னாடி ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி அதுன்னு வந்தது. பழங்காலத்துல இருந்து இருக்கிறது விவசாயம். ஸோ விவசாயத்துல லாபம் கம்மியா இருக்கு, புதுசா வந்த இண்டஸ்ட்ரீஸ்ல பார்த்தோம்னா லாபம் அதிகமா இருக்கு. ஸோ அதுதான் முக்கியம். என்னைக்கும் அட்வான்ஸ்டான டெக்னாலஜி நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். அட்வான்ஸ்டான டெக்னாலஜி இன்வெஸ்ட் பண்ணி அதுல நம்ம ஃபோக்கஸ் பண்றோம்னா அதுல ப்ராஃபிட் மார்ஜின் ரொம்ப அதிகமா இருக்கும். ஏன் ப்ராஃபிட் மார்ஜின் அதிகமா இருக்கும்னா காம்படிஷன் கம்மியா இருக்கும். நிறைய பேரால் அதை பண்ண முடியாது. இன்னைக்கு ஐரோப்பியர்கள் அந்த டெக்னாலஜி ஃபோக்கஸ்டா வண்டியை ஓட்டுறாங்க பாருங்க, அது நம்மளால பண்ண முடியாது. ஸோ அப்ப கொஞ்சம் பேர் தான் அங்க இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அங்க உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட் இருக்கும், நீங்க நிறைய பணத்தை அந்த இண்டஸ்ட்ரீஸ் விட சம்பாதிக்கலாம். நீங்க இண்டஸ்ட்ரீஸை சார்ந்திருந்தீங்கன்னா ஓரளவுக்கு நீங்க சம்பாதிக்கலாம், அந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி அதுன்னு. ஆனா நீங்க விவசாயம்னு கீழே போயிட்டீங்கன்னா, அந்த ஃபர்ஸ்ட் லெவல் இருக்கு பாருங்க, அதுக்குள்ள போயிட்டீங்கன்னா பெருசா நீங்க சம்பாதிக்க முடியாது. விவசாயத்தை யார் வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற சூழல் தான் இல்லையா? ஆனா இன்னொரு பக்கமும் இருக்கு. என்ன அப்படின்னா, நிறைய வீடியோஸ்லாம் நம்மளால பார்க்க முடியுது. இங்க இருக்கிற ஐடி வேலை எல்லாம் விட்டுட்டு ஊருக்கு போயிட்டு நான் விவசாயம் பார்க்க போறேன், ஆடு மாடம் வைக்க போறேன், நிறைய படித்த இளைஞர்கள் போகக்கூடிய கதைகள்லாம் நம்மளால சமீபத்துல
கேட்க முடியுது. அது அதிகரிச்ச வண்ணமாவும் இருக்கு. நிறைய இளைஞர்கள் அப்படியான வேலைகளில் ஈடுபடுறாங்க. ஸோ இது ஏன் நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? படித்த இளைஞர்கள் நிறைய தவறு பண்றாங்க. ஒண்ணு என்னன்னா, நீங்க விவசாயம் பண்றது நான் தவறுன்னு சொல்லல. உங்களுக்கு அந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல் இருந்தா நீங்க பண்ணலாம். ஆனா அவங்க என்ன நம்பிக்கையில போறாங்கன்னா, விவசாயத்துல நிறைய பணம் இருக்கு, நிறைய பணம் சம்பாதிக்கிற ஸ்கோப் இருக்கு, ஆனா அதை பத்தின புரிதல் யாருக்கும் இல்லை அப்படின்னு அவங்க நம்பி போறாங்க. அதுல தப்பு இருக்கு, அதுல சிக்கல் இருக்கு. இப்ப நான் பாக்குறேன், பிரான்சைசி மாடல் நம்பி நிறைய பேர் போறாங்க. நிறைய ஐடி கம்பெனில இருக்கவங்க வேலையை விட்டுக்கிட்டு டீ கடை பிரான்சைசி நான் எடுக்கிறேன், அதுல ப்ராஃபிட் இருக்குன்னு நினைச்சவங்க போறாங்க. இது பேசிக்கான பொருளாதாரம் குறித்த சின்ன ஒரு புரிதல் இருக்குன்னா அதுல எந்த ப்ராஃபிட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்றத புரிஞ்சுக்கலாம். ஆனா இந்த ஐடி டெக் கம்பெனிஸ்ல ஒர்க் பண்ணக்கூடிய நிறைய பேருக்கு கையில ஒரு சேவிங்ஸ் இருக்கு, 20-30 லேக்ஸ் சேவிங் வச்சிருக்காங்க. ஆனா பேசிக் எக்கனாமிக்ஸ் பத்தின எந்த புரிதலும் இல்லை. நீ விற்கக்கூடிய டீயோட ரேட்டு 10-15 ரூபா. டீயை போடுறது எவன் வேணாலும் போடலாம், அதுக்கு பெரிய மாஸ்டர் சயின்ஸ் எல்லாம் கிடையாது. நார்மலா ஒரு டீயை விற்கும் போது உங்களுக்கு மார்ஜின் ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ நீங்க 4-5 பேரை வேலைக்கு உட்கார வச்சு பெரிய ஹை கிளாஸா கிளாஸியான பேனர்ஸ் எல்லாம் போட்டுட்டு பிரைம் லொகேஷன்ல பெரிய 1000 ஸ்கொயர் ஃபீட் இதெல்லாம் போட்டு பண்ண முடியாது. பிளஸ் நீங்க பிரான்சைசி ஃபீயும் பே பண்ண முடியாது. டீ கடை போடுறீங்கன்னா டைட் பட்ஜெட்ல ரன் பண்ணணும். 2 பேர் வேலை, ஒருத்தன் வேலையை நீங்க பார்க்கணும், இன்னொருத்தன் அங்க பண்ணுவான். அப்படி நீங்க டைட்டா ரன் பண்ணாதான் உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். நீங்க என்ன பண்றீங்க, பிரான்சைசி எடுக்கிறீங்க, எடுத்து நீங்க அவனுக்கு ஒரு பிரான்சைசி ஃபீயை பே பண்றீங்க, பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வரீங்க. இதெல்லாம் பண்ணிட்டு நீங்க ப்ராஃபிட் எடுக்கணும்னா டீ கடையில நீங்க எடுக்க முடியாது. அது சிக்கலான ஒரு மேட்டர். ஏன்னா டீ கடையை பொறுத்தளவுல குவான்டிட்டி அதிகமா இருக்கணும், நிறைய குவான்டிட்டி வித்தாதான் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். இது பேசிக்கான ஒரு எக்கனாமிக்ஸ் பத்தின ஒரு சின்ன கால்குலேஷன் போட்டா கத்துக்கலாம். இன்ஃபேக்ட் உங்களுக்கு பிரான்சைஸியே தேவையில்லை. டீன்றது ஒன்றும் பெரிய மாஸ்டர் ப்ராடக்ட் கிடையாது, அது சாதாரண ஒரு ப்ராடக்ட். நீங்க ஒரு 4-5 இடத்துக்கு போகணும், டிஃப்ரெண்டான டீஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், நல்ல ஒரு டீ நீங்களே ஒரு நல்ல ஃபார்முலாவை டிஃப்ரெண்டா நீங்க கொண்டு வந்துடலாம். உங்களுக்கு டீ கூட போட தெரியல, ஒரு சின்ன பிசினஸ் கூட பண்ண தெரியாம, அந்த பிசினஸ் பத்தின எந்த புரிதலுமே இல்லாம அதெல்லாம் பிரான்சைசி மாடல்காரன் பார்த்துப்பான், ஓனர் பார்த்துப்பான் அப்படின்றதுக்காக நீங்க அவங்க கிட்ட போய் நிக்கிறீங்க. இப்படி பண்ணும்போது பிசினஸ் கொலாப்ஸ் ஆகும். எதுக்கு இதை சொல்றேன்னா, உங்களுக்கு அந்த பிசினஸ் மாடல் பத்தின புரிதல் இல்லை. அதே தான் நான் இயற்கை விவசாயம் பொறுத்தளவுல நான் அங்க கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு 7-8 இயர்ஸ்க்கு முன்னாடி நிறைய ஆர்வத்தோட அங்க போயிருக்கேன். ஆனா நான் கால்குலேட் பண்ணி பார்த்ததுல மார்ஜின் ரொம்ப கம்மியா இருக்கு. சிக்கல் என்னன்னா, நீங்க இயற்கை முறையில விவசாயம் பண்ணி ஒரு ப்ராடக்டை கொண்டு வரீங்கன்னா ஷெல்ஃபுக்கு நீங்க அதை கொண்டு வரும்போது அதோட ரேட் ரொம்ப அதிகமா இருக்கு. அதுக்கான மார்க்கெட் ஸ்கேட்டர்டா இருக்கு. இப்ப சென்னை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதை வாங்கக்கூடிய ஆட்கள் வந்து ஒரு இடத்துல குவிஞ்சு இல்லை, ஸ்கேட்டர்டா எல்லா இடத்துலயும் இருக்காங்க. ஸோ நீங்க இன்னும் கொஞ்சம் கூட ரேட் அதிகமா வச்சு விற்க வேண்டிய கட்டாயத்தை தள்ளப்படுவீங்க இல்லையா? மார்க்கெட் கம்மியா, அதுக்கான டிமாண்ட் கம்மியா இருக்கும்போது நீங்க ரேட் அதிகமாக்க வேண்டிய தேவை இருக்கும் இல்லையா? அப்பதான் நீங்க ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஸோ நான் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணும்போது எனக்கு இன்னும் கொஞ்சம் கூட ப்ராஃபிட் வந்து கம்மியாகுது, எனக்கு கஸ்டமர்ஸ் வந்து இன்னும் கம்மியாகிறாங்க. இந்த சிக்கலை நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அதனாலதான் எல்லாருமே ஆர்வத்தோட வராங்க. வரும்போது அவங்க பெரிய டிமாண்ட் இருக்கு சார், ஃபியூச்சரே ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் தான் அப்படி இப்படின்லாம் சொல்றாங்க. இப்போ ஐடிலையும் ஃபியூச்சர் இருக்கான்னு நம்ம ஒரு பார்க்கணும்ல. லே ஆஃப்லாம் நடக்குது, நிறைய பேர் தூக்கிட்டாங்க. இப்போ நிறைய ஐடில இருந்து தூக்கிட்டாங்கன்ற செய்திகள்லாம் நம்மளால பார்க்க முடியுது. அங்க மட்டும் என்ன ஃபியூச்சர் இருக்கு? இப்ப டீட்ராய்ட்ல ஆட்டோமொபைல் கம்பெனிஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணாங்க. அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் நீங்க கிராமத்துக்கு போறது கிடையாது. அடுத்த வளரக்கூடிய இண்டஸ்ட்ரி என்ன நீங்க பார்க்கணும். ஐடில இன்னைக்கு லே ஆஃப்ஸ்லாம் வருதுன்னா டிசிஎஸ்ல 12,000 பேரையோ என்னமோ லே ஆஃப் பண்ணிருக்காங்க. ஏன்னா புது டெக்னாலஜிலாம் வருது, நீங்க பண்ற வேலையை ஏஐ பண்ணுது. அப்ப நீங்க மெஷின்ஸால பண்ண முடியாத விஷயத்த நாம் பண்ணணும், அதுக்கான இடத்துக்கு வரணும். ஒரு 150 இயர்ஸ்க்கு முன்னாடி லண்டன்ல மெஷின்ஸ்லாம் வந்தது, இந்த துணி நெய்தல் அந்த விஷயங்கள்லாம் பண்றதுக்கு வீவிங்க்கு மெஷின்ஸ் கொண்டு வராங்க. கொண்டு வரும்போது தொழிலாளர்கள் மெஷின்ஸ் அடிச்சு உடைக்கிறாங்க. நான் பண்ற வேலையை இந்த மெஷின் பண்ணுறா அப்படின்றாங்க. இன்னைக்கு 150 வருஷம் கழிச்சு மெஷின் பண்ணாத வேலையை நம்ம பண்றோம்ல. மெஷின் தான் துணி நெய்யக்கூடிய வேலையை மெஷின் தான் பண்ணிட்டு இருக்கு. ஆனா அதை தாண்டி எனக்கு பண்றதுக்கு வேற நிறைய வேலை இருக்குல்ல, அந்த வேலையை நான் கத்துக்கணும், அந்த மாதிரியான ஸ்கில்ஸை நான் கத்துக்கணும். ஸோ நீங்க ரிவர்ஸ் போக கூடாது, நீங்க ஃபார்வர்டா நீங்க போகணும். அப்பதான் நீங்க ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும். இப்போ நான் இது எல்லாமே லாப நோக்கத்துல இருந்து பேசுறேன். இல்ல எனக்கு இயற்கையோட சேர்ந்து வாழ்றதுதான் பிடிக்கும்னா நீங்க அப்படியும் இருக்கலாம், அதுல எந்த தவறும் கிடையாது. சில மக்கள் எப்படி நினைப்பாங்கன்னா, எனக்கு இந்த பணம்லாம் வேண்டாம், எனக்கு இந்த பணம் சிட்டியோட சத்தங்கள் இதெல்லாம் எனக்கு எதுவும் வேண்டாம், நான் நிம்மதியா ரிலாக்ஸ்டா வாழணும், அது பெர்ஃபெக்ட், அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா நீங்க அங்க பணம் இருக்குன்னு நினைச்சு கிராமத்துக்கு போனீங்கன்னா நீங்க எக்கனாமிக்ஸ் புரிஞ்சுக்காம நீங்க போறீங்க. என்னைக்கு இயற்கை விவசாயம் வழியா வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ் இருக்குல்ல, அது என்னைக்கு இந்த ரசாயன உரம் போட்டு மேனுஃபேக்சர் பண்ற ப்ராடக்ட்ஸோட பிரைஸ் என்னைக்கு கம்மியா இருக்கோ அன்னைக்கு தான் மக்கள் இந்த பக்கம் வருவாங்க.
ஷெல்ஃப்ல வைக்கும்போது சாதாரண ப்ராடக்ட் 40 ரூபாவா இருக்கு, இயற்கை விவசாயத்து வழியா ப்ரொடியூஸ் பண்ண அந்த ப்ராடக்ட் வந்து 80 ரூபாவா இருக்கு. அப்படி இருக்க வரைக்கும் இந்த ப்ராடக்டை யாரும் எதுவும் பண்ண முடியாது. அப்படி இருக்க வரைக்கும் இதுதான் டாமினேட் பண்ணும். ஆனா நீங்க இயற்கை விவசாயம் வழியா ஒரு ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணி நீங்க பிரைஸ்ல கம்பீட்டே பண்ண முடியாது, அதுக்கான ஸ்கோப்பே கிடையாது. அடுத்ததாக கமல்ஹாசன் அவங்களுடைய ஸ்பீச் நேற்று அகரம் ஃபவுண்டேஷனுடைய 15வது ஆண்டு விழா நடத்தப்பட்டுச்சு. அதில் நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள், அப்புறம் சூர்யா குடும்பம், சிவகுமார் குடும்பம் வந்து கலந்துக்கிட்டு நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாங்க. அதில் கமல் அவர்கள் பேசும்பொழுது நீட் குறித்து, சனாதனம் குறித்து அதெல்லாம் பேசுறாரு. நீட்னால நிறைய மாணவர்கள், ஏழை மாணவர்கள் மருத்துவம் படிக்க முடியல அப்படின்றாரு. அதுக்காக சனாதனம் தான் காரணம்ன்றாரு. ஸோ அக்ரம் ஃபவுண்டேஷன் போல எத்தனை ஃபவுண்டேஷன் இருந்தாலும் நீட் போல ஒரு தேர்வு இருந்தா மக்களால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா நான் அரசியல் பேச மாட்டேன் அப்படின்றாரு. ஸோ அந்த இடத்துல அரசியல் பேச மாட்டேன் அப்படின்றாரு அவரு. மற்றபடி அரசியல்லாம் பேசணும், ஏன்னா கட்சி வச்சிருக்காரு, அவர் எம்பி வேற. ஸோ அரசியல் கண்டிப்பா அவர் பேசிதான் ஆகணும். ஆனா இப்ப கமல்ஹாசன் சொல்றது என்ன, நீட்னால நிறைய பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்ற பாயிண்ட் அவர் பேசுறாரு. இன்னைக்கு பேசுறாரு, அடுத்த வருஷம் எலெக்ஷன், இன்னைக்கு பேசுறாரு, வரவேற்கிறோம். என்னோட சிம்பிளான கேள்வி என்னன்னா, இந்த 4 வருஷம் நீங்க என்ன பண்ணீங்க? நீட்டுக்கு எதிராக இந்த 4 வருஷம் என்ன பண்ணீங்க? இந்த 4 வருஷத்துல எத்தனை படம் நடிச்சீங்க? நீங்க நடிச்ச படம் அளவுக்கு நீங்க போராட்டங்கள் பண்ணிருக்கீங்களா நீட்டுக்கு எதிராக? இதை நான் சாதாரணமா இன்னொரு நடிகரை பார்த்து நான் கேட்க மாட்டேன். இன்னைக்கு நீங்க நடிகர் கிடையாது, நீங்க ஒரு தலைவர், கட்சி வச்சிருக்கீங்க, எம்பி, நீங்க ராஜ்யசபா சீட் வாங்கிட்டு உட்கார்ந்துருக்கீங்க. நீட்டுக்கு எதிராக இத்தனை போராட்டங்கள் நீங்க பண்ணிருக்கீங்க. நீங்க நடிச்ச படங்கள் அதிகமா, நீட்டுக்கு எதிராக நீங்க நடத்தின போராட்டங்கள் அதிகமா? சோ அப்ப எது முக்கியம் உங்களுக்கு படுது? படம் முக்கியமா, நீட் முக்கியமா? நீட் எதிர்ப்பு முக்கியமா? படம் தான் முக்கியம். நமக்கு படம் தான் முக்கியம். ஆனா இப்ப திடீர்னு என்ன பெரிய விழிப்புணர்வு வந்து 4 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் வெளில வந்து இதெல்லாம் பேசுறீங்க? இப்ப எலெக்ஷன் வருது. ஸோ இப்ப நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, தமிழ்நாட்டுல இந்த 4 இயர்ஸா அமைதியா இருந்த பத்திரிகையாளர்களா இருக்கலாம், இந்த 4 இயர்ஸ் அமைதியா இருந்த அறிவுஜீவிகளா இருக்கலாம், பொருளாதார வல்லுநர்களா இருக்கலாம், நிறைய பேர் பாத்தீங்கன்னா இப்ப இந்த 1 இயர்ல பாத்தீங்கன்னா பயங்கர ஆக்டிவா வெளியே வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த 4 இயர்ஸ் இதெல்லாம் அவங்க கையில் எடுக்கவே இல்லை. ஏன் 4 இயர்ஸ்க்கு முன்னாடி உங்களுக்கு நீட்டுக்கு எதிராக எதுவும் பண்ண முடியலையா? இப்பதான் உங்களுக்கு அந்த விழிப்புணர்வு எல்லாம் வந்திருக்கா? ஸோ அதனால கமல்ஹாசன் அவர்கள் செய்யக்கூடிய இந்த விஷயங்கள் இருக்கு பாருங்க, இதுல ஒரு சின்சியாரிட்டியை நம்மளால பார்க்க முடியல. போராடக்கூடிய கட்சி கூட கூட்டணி வச்சிருக்கோம்ல, அவங்க போராடிக்க போறாங்க. திமுக எல்லாம் முடிச்சிருவாங்கன்றீங்களா? கண்டிப்பா திமுக எல்லாம் முடிச்சிருவாங்க. இதுல என்னன்னா, திமுகவுமே லாஸ்ட் ஒரு 4 இயர்ஸ் வந்து அமைதியா தான் இருந்திருக்காங்க. திமுக எதிர்கட்சியா இருக்கும்போது நீட்டை பத்தி பேசின விஷயங்கள்லாம் வேற. இப்போ அவங்க நீட்டை பத்தி பேசுற விதம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. வந்த உடனே நம்ம கையெழுத்து போட்டுருவோம், கையெழுத்து போட்டு நீட்டை வந்து ஒரு முடிவு கொண்டு வந்துருவோம், விலக்கு வாங்கிடுவோம். இன்னைக்கு பாருங்க, அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ரொம்ப சாலிடா, ரொம்ப கான்பிடென்டா இருக்காங்க. இன்னைக்கு எலெக்ஷன் கிட்ட நெருங்கும் போது இந்த இஷ்யூவை கையில் எடுக்கிறாங்க. அது கமல்ஹாசன் மாதிரி ஒரு ஆக்டர் வந்து அதை கையில் எடுத்து அதை கொண்டு வராரு ஸ்லோவா. இப்ப நல்லா கவனிச்சிங்கன்னா, எலெக்ஷன் கிட்ட வர வர ஸ்லோவா ஒவ்வொருத்தங்களா வெளில வர ஆரம்பிக்கிறாங்க. இந்த 4 வருஷம் சத்தமே இல்லாம அமைதியா உட்கார்ந்து இருந்த ஆட்கள்லாம் இன்னைக்கு மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா வந்து சைலண்டா அரசியல் பேச ஆரம்பிக்கிறாங்க. நடிகர்களா இருக்கலாம், பொருளாதார நிபுணர்களா இருக்கலாம், பத்திரிகையாளர்களா இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய பேர் பார்த்தோன்னா இந்த லாஸ்ட் 4 இயர்ஸ் சத்தமே இல்லாம அமைதியா இருந்தாங்க. இன்னைக்கு மெதுவா பொலிட்டிக்ஸ் பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, அதான் எலெக்ஷன் கிட்ட வரும்போது ஃபுல் ஃபோர்ஸை கொஞ்சம் கொஞ்சமா களத்துல இறக்குறாங்க. அதுல ஆண்டவரும் இறங்கியிருக்காரு அவரும். இப்ப இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு எப்படி தோணுதுன்னா, தமிழ்நாடு பொலிட்டிக்ஸே ஒரு பெரிய ஒரு சர்க்கஸ் மாதிரி தான் இருக்கு. தமிழ்நாடு அரசியல் அப்படின்றதுல எந்த ஒரு டெப்த்தும் இல்லை, எந்த ஒரு பெரிய ஆழமான அரசியலும் இல்லாம ஒரு சர்க்கஸ் மாதிரி இருக்கு. ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி திமுக கமல்ஹாசன் அவர்களை பார்த்து என்ன சொன்னாங்க? கமல்ஹாசன் பிஜேபியோட பி டீம்னாங்க. தயாநிதி மாறன் சொன்னார். ஒரு நேஷனல் மீடியால ஒரு பெரிய ஒரு கான்க்ளேவ்ல அதை சொன்னார். அதுக்கப்புறம் மற்ற திமுக காரங்களும் கமல்ஹாசன் அவர்கள் பிஜேபியோட பி டீம் அப்படின்ற மாதிரி பெரிய ஒரு குற்றச்சாட்டை அவர் மேல வச்சாங்க. அது கமல்ஹாசன் என்ன சொன்னாரு? நீங்க தான் பிஜேபி பி டீம் அப்படின்னாரு. நீங்க தான் உண்மையான பி டீம் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. சோ இன்னைக்கு உண்மையான பிஜேபியோட பி டீமோட கமல்ஹாசன் சேர்ந்திருக்காரு. அதே மாதிரி கமல்ஹாசன் பிஜேபியோட பி டீம்னு உங்களுக்கு தெரியுது இல்ல, அவரோட நீங்க ஏன் சேர்ந்திருக்கீங்க? இப்ப இவங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டாங்க. இந்த 2 பி டீமும் சேர்ந்து பாஜகவுக்கு எதிராக நீங்க அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, இதுல யாரு மெயின் டீம்னே நமக்கு தெரியல. இந்த 2 பி டீமும் சேர்ந்து இப்ப பாஜகவை எதிர்க்கிறாங்க. உங்களுக்கு தெரியுது அவரு பாஜகவோட பி டீம். அவரோட நீங்க எப்படி கூட்டணி வைப்பீங்க? அப்ப அன்னைக்கு நீங்க சொன்னது பொய்யா? சோ அரசியலுக்காக நீங்க என்ன வேணாலும் பேசுவீங்களா? இது கமல்ஹாசன் கேட்கிற கேள்விதான். அரசியலுக்காக நீங்க என்ன வேணாலும் பேசுவீங்க, அதுக்கப்புறம் ஒரு 4 வருஷம் கழிச்சு 2 பி டீமும் கை கோத்துப்பீங்க.
இன்னைக்கு எனக்கு இது தேவைப்படுது அப்படின்றதுக்காக 2 பேரும் நீங்க கை குத்து. அது மட்டும் இல்லாம கமலஹாசன் பார்ட்னர் இல்லையா? நமக்கு பார்ட்னரே பிடிக்காது. அதெல்லாம் பப்ளிக் ஸ்பீக்னு இந்த பப்ளிக் ஸ்பீச்சஸ்ல தான் அந்த விஷயங்கள்லாம். அது இன்னும் டீப்பா போனா அது ஆமா, அந்த பார்ப்பன எதிர்ப்புலாம் ரொம்ப ஷாலோவா தான் அது இருக்கும். இல்ல ஒரு இவ்வளோ பேசுறாங்க பார்ப்பன எதிர்ப்பு அது இதுன்னு பேசிட்டு பார்ப்பனரான ஒரு கமலஹாசனுக்கு வந்து எம்பி சீட்டு கொடுக்குது திமுக. அதுவும் அவர் திமுக எம்பி தான். இப்போ அவருக்குன்னு எங்க பவர் இருக்கு? அவர் திமுக எம்பி தான். இப்போ திமுக கட்சியில இருந்து ஒரு பார்ப்பனர் எம்பியா வர்றாரு. இதே பிஜேபியில ஆனா மட்டும் இவங்க கேள்வி கேட்கறாங்க, அது அந்த சனாதனம் இது இதுன்னு. ஆனா திமுக இருந்து ஒரு பார்ப்பனர் எம்பியா போய் உட்கார்ந்துட்டு இருக்காரு. இது என்ன பண்றது? இதுல இருக்கிற இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்டர் சொல்றேன். கமலஹாசன் 2019லயும் 2021லயும் எந்த பகுதிகளில் ஓட்ஸ் அதிகமா உடைச்சாரு? சிட்டி தான். மயிலாப்பூர்ல உடைச்சாரு, கோயம்புத்தூர்ல உடைச்சாரு. சோ மயிலாப்பூர்ல யாரோட பாப்புலேஷன் அதிகம்? பிராமின்ஸ். ஓகேவா? பிராமின் யாருக்கு ஓட் போடுவாங்க, யாருக்கு ஓட் போட மாட்டாங்க? யாரு ஓட் போட மாட்டாங்கன்னு சொல்லிடுவோம். டிஎம்கேக்கு ஓட் போட மாட்டாங்க. அவங்க அல்ட்ரா ஆன்டி டிஎம்கே ஓட்டர்ஸ். சோ கமலஹாசனை வச்சு அவங்களோட ஓட்டு உடைச்சிருக்காங்க. இது எவ்வளவு பெரிய மாஸ்டர் ஸ்ட்ரோக் பாருங்க. சோ இப்போ வந்து வெறித்தனமா ஒருத்தன் டிஎம்கே வரக்கூடாதுன்னு நினைக்கிறான். அவனோட ஓட்ஸை செல்லா ஓட் ஆக்கியிருக்காங்க கமலஹாசனை வச்சு. சோ கமலஹாசன் நான் திமுக எதிர்ப்பு கட்சி நான் தான் களத்துல இறங்குறாரு. அவரை நம்பி பிராமின்ஸ் எல்லாம் ஓட் போடுறாங்க. அந்த ஓட்ஸுக்கு எந்த வேல்யூ இல்லைன்னு ஆகுது. அதை யூஸ் பண்ணி திமுக பவருக்கு வராங்க. சோ அப்ப உங்க பொருளை எடுத்து உங்களே போட்டிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்திருக்கு. கோயம்புத்தூர் எடுத்துக்கோங்க. கோயம்புத்தூர்லயும் ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ், அல்ட்ரா ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை கமலஹாசனை வச்சு பிரிக்கிறாங்க. சோ மக்களை பொறுத்தளவுல அதிமுகவோட திமுக எதிர்ப்ப கமலஹாசன் நல்லா பேசுறாரு. உடனே அல்ட்ரா ஆன்டி டிஎம்கே ஓட்டர்ஸ்லாம் கமலஹாசன் நம்பி ஓட் போடுறாங்க. சோ முக்கியமா வெறித்தனமா திமுகவை வீழ்த்தும் நினைக்கிறவங்களோட ஓட்ஸ் எல்லாமே வேஸ்டா போகுது. கமலஹாசனுக்கு ஓட் போடுறாங்க. நோட்டாக்கு போட்டதுதான் சமம் அது. ஸோ கம்ப்ளீட்டா அவங்கள ஏமாத்திருக்காங்க. ஓகே. இன்னொரு பக்கம் சூர்யா நல்லா நலத்திட்டங்கள்லாம் செய்துட்டு இருக்காரு. வருங்காலத்துல அவரும் அரசியலுக்கு வந்துட்டு வரும். ஆனா நமக்கு ஸ்ட்ரென்த் இல்லை இவங்களெல்லாம் டீல் பண்றதுக்கு. ஏற்கனவே கமலஹாசன் வந்துட்டாரு 19, 21. அப்புறம் எங்க சேரணுமோ அங்க இப்போ வந்து சேர்ந்துட்டாரு. அடுத்தது புதுசா இப்ப இன்னொருத்தர் வந்திருக்காரு, விஜய். அவரோட அரசியல் பார்த்தோம்னா தத்துவ ஞானிகளெல்லாம் அரள வைக்கிற மாதிரியான தத்துவங்களெல்லாம் இறக்குறாரு அவரு. தமிழ் தேசியமும் திராவிடமும்ன்றாரு. கமலஹாசன் மையம்ன்றாரு. இதுக்கு மேல இவங்க தத்துவங்களெல்லாம் இறக்குனாங்கன்னா தமிழ்நாடு இனி தாங்காது. அதனால அவங்க இப்ப பண்றதே பண்ணட்டும். ஆனா சூர்யா வந்து நம்ம கேட்க முடியாது இல்ல, ட்ராக் ரெக்கார்டு என்ன, உங்களுக்கு மக்களுக்கு நலத்திட்டங்கள்லாம் செய்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்க அகரம் ஃபவுண்டேஷன் மூலியமாக இத்தனை பேர் வந்து படிக்க வச்சிருக்கோம் அப்படின்ட்டு ஒரு ட்ராக் ரெக்கார்டை காட்டுவாங்கல்ல. அதையே பண்ணிட்டு இருக்கலாமே. இப்ப எதுக்கு நீங்க அரசியலுக்கு வந்து இன்னும் ஃபோர்ஸா பண்ணுவோம் அப்படின்னு? அரசியலுக்கு வந்து நீங்க என்ன பண்ணணும்? அரசியலுக்கு வந்து அகரம் ஃபவுண்டேஷன் பண்ணக்கூடிய வேலையை பண்றது நீங்க அரசியலுக்கு வர வேண்டாம். ஸோ அரசியலுக்கு வந்து எக்ஸ்ட்ரா நீங்க என்ன பண்ணணும்? அரசியல் பண்ணணும் இல்லையா? ஸோ அந்த இடத்துலதான் நமக்கு சிக்கல் இருக்கு. இப்ப சூர்யா அவர்களோட செயல்பாடையே பார்க்கும்போது நான் டீட்டெயில்டா ஒவ்வொன்றுக்குள்ளேயும் போக விரும்பல. 2021 வரைக்கும் அவரோட அரசியல் செயல்பாடு டிஃப்ரெண்டா இருந்தது. 21க்கு அப்புறம் அரசியல் செயல்பாடு டிஃப்ரெண்டா இருக்கு. அதாவது ரொம்ப காமா இருக்கு. கிமு மாதிரி ரொம்ப குவைட்டா இருக்கு. ஸோ அதனால இது சில விஷயங்களை காட்டுது. நம்ம அதுக்கு மேல அதுக்குள்ள டீப்பா போக வேண்டாம். ஏன்னா சூர்யா அவர்கள் நடிகர். நம்ம அவரை போய் ரொம்ப கொஸ்டின் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பட் கமலஹாசன் நடிகர் கிடையாது. நடிகர் கம் பொலிட்டீஷியன் வரும்போது நம்ம பொலிட்டீஷியனை கண்டிப்பா நம்ம நிறைய கேள்விகள் கேட்கணும். விஜயை நோக்கி நிறைய கேள்விகள் கேட்கணும். அதனால நம்ம கேட்கிறோம். அவரு நாளைக்கு பொலிட்டிக்ஸ்க்கு வரட்டும். வந்ததுக்கு அப்புறம் மேபி நம்ம இந்த விஷயங்கள்லாம் பேசலாம். இப்போதைக்கு அவர் ஒரு ஃபவுண்டேஷன் வச்சிருக்காரு. ரொம்ப பேசும்போது ரொம்ப டீசென்டான ஒரு இண்டிவிஜுவலா இருக்காரு. பொலிட்டிக்ஸ்க்கு வரமாட்டாருன்னு நினைக்கிறேன். இன்னொரு போராட்டம் சென்னையில மீடியாவுடைய வெளிச்சம் இல்லாம நடந்துகிட்டு இருக்கு. ரிப்பன் மாலை எதிராக தூய்மை பணியாளர்கள் கிட்டத்தட்ட ஒரு 2000 பேர் வந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. தனியார் துறை வந்து இந்த தூய்மை பணிக்குள்ள வருது. ஸோ எங்களுக்கான வேலை வந்து பறிக்கப்படுது. அது மட்டும் இல்லாம எங்களை வந்து பணி நிரந்தரமும் செய்ய மாட்டாங்க அப்படின்ற நிறைய விஷயங்கள், கோரிக்கைகள் முன்வைத்து இந்த ஆர்ப்பாட்டத்தை வந்து தூய்மை பணியாளர்கள் நடத்திட்டு இருக்காங்க. ஆனா அந்த நியூஸே வந்து பெரிய அளவுல வெளியே வராம இருக்கு. நீலம் சோசியல் பண்ணிட்டு இருக்காங்க, வெளியே கொண்டு வராங்க. மற்றபடி யாருமே இதை பேசவே மாட்டாங்க. கரெக்ட். நீங்க சொன்ன மாதிரி நானும் அந்த நீலம் சோசியல் அவங்களோட யூடியூப் சேனல்ல பார்த்தேன். அது போக வேற ஏதோ 1-2 டிவில ஒரு நியூஸா கவர் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். பட் இப்ப கூகுள் பண்ணி பார்க்கும்போது முக்கியமான மீடியா அவுட்லெட்ஸ்லாம் அது ஒரு நியூஸா கூட அதை போடல. மோஸ்ட்லி எல்லாருமே அதை புறக்கணிச்சிருக்காங்க. இப்ப தூய்மை தொழிலாளர்களை பொறுத்தளவுல அவங்களுக்கு நிறைய இஷ்யூஸ் இருக்கு. ஒரு முக்கியமான பிரச்சனை என்னன்னா,
பிரைவேடைசேஷனுக்கு எதிராக அவங்க போராடிட்டு இருக்காங்க. பிரைவேடைஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா பிரைவேடைஸ் பண்ணியாச்சுன்னா எங்களோட சேலரி எல்லாம் கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்பயும் பெருசா அவங்க வாங்கல, அரௌண்ட் 20 to 25 ஏதோ சேலரி வாங்கிட்டு இருக்காங்க. ஏறக்குறைய ஒரு 5000 ரூபாய் வரைக்கும் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது அவங்களுக்கு சீரியஸான ஒரு பிரச்சனை. ஏன்னா அவங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய சேலரியை நம்பி நிறைய கடன்லாம் இருப்பாங்க. அதுலயும் அவங்களோட சம்பளம் ஒரு 4000-5000 ரூபாய் கம்மியாகுதுன்னா பெரிய ஒரு சிக்கல் அவங்களுக்கு. அது போக அவங்களோட ஜாப்ஸையும் நிரந்தரமாக்கணும் அப்படின்ற டிமாண்டும் அவங்களுக்கு இருக்கு. இப்ப முக்கியமான கேள்வி என்னன்னா, ஏன் இங்க நீங்க பிரைவேடைசேஷனை கொண்டு வரீங்க அப்படின்றதான் முக்கியமான கேள்வி. ஸோ உங்களோட நோக்கம் என்ன? எப்பவும் இதுல முகமது அலி நல்லா அழகா ஒரு விஷயத்த சொல்லுவாரு. நான் ஒருத்தனோட தராதரத்தை நான் எப்படி கணக்கு பண்ணுவேன்னா, அவன் என்ன எப்படி ட்ரீட் பண்றான்றத வச்சு நான் கணக்கு பண்ண மாட்டேன். அவனுக்கு கீழே இருக்கவங்களும் அவன் எப்படி நடத்துறான் அப்படின்றத வச்சுதான் ஒருத்தனோட தராதரத்தை நான் கணக்கு பண்ணுவேன். என்ன நல்லா தான் நடத்துவான், ஏன்னா நான் பெரிய பாக்ஸர், பெரிய பர்சனாலிட்டி, என்ன ரொம்ப பொலைட்டா நடத்துவான். ஆனா அவனுக்கு கீழே இருக்கவங்களும் அவன் எப்படி நடத்துறான் அப்படின்றத நான் பார்ப்பேன். அவன் அங்க தப்பா அவங்கள நடத்துறான்னா அவன் நல்ல ஆள் கிடையாது, கரெக்டான ஆள் கிடையாது அப்படின்ற கணக்கு வந்துடுவேன். இதை நம்ம இங்கேயும் அப்ளை பண்ணணும். நம்ம சொசைட்டில உள்ளதுலேயே ரொம்ப ஒடுக்கப்பட்ட மக்கள்லாம் யாரு? இந்த மாதிரியான மக்கள்லாம் உள்ளதுலேயே ஒடுக்கப்பட்டிருக்காங்க. அவங்க கூட தான் நீங்க நிக்கணும். ஆனா அவங்கள என்ன செய்தாலும் யாரும் கேட்க வரமாட்டாங்க. நம்ம பிடிச்சதெல்லாம் செய்யலான்ற திமிரில் போய் இந்த மாதிரி பண்றது இருக்குல்ல, இது ரொம்ப தவறான ஒரு விஷயம். இப்ப பிரைவேடைஸ் பண்றதால உங்களுக்கு என்னங்க கிடைக்க போகுது? சிம்பிள், அந்த கவர்மெண்ட் அந்த பிரைவேட் கம்பெனிக்கு காசு கிடைக்க போகுது, உங்களுக்கு செலவு கம்மியாக போகுது. அவனுக்கு ப்ராஃபிட் கிடைக்குது, உங்களுக்கு செலவு கம்மியாகுதுன்னா அப்ப அதுக்கெல்லாம் யாரு பே பண்றா? அந்த மக்களோட சம்பளம் கம்மியாகுது. ஸோ அந்த மக்களோட உழைப்பை நீங்க சுரண்டுறீங்க. உங்களுக்கு லாபம் வேணும், பிரைவேட் கம்பெனிக்கும் லாபம் வேணும், மக்களுக்கு நீங்க அநீதி பண்றீங்க, அநீதி இழைக்கிறீங்க. அவங்களோட சம்பளத்துல நீங்க கை வைக்கிறீங்க, அவங்களோட சேலரியை கம்மி பண்றீங்க, அதிகமான ஒர்க்கை எக்ஸ்ட்ராக்ட் பண்றீங்க. இது எவ்வளவு பெரிய தவறான ஒரு விஷயம். ஸோ அரசு அப்படின்ற அந்த இன்ஸ்டிடியூஷன் உள்ளதுலயே ஒடுக்கப்பட்ட மக்களோட தான் நீங்க கூட இருக்கணும். அதுதான் உங்களோட ஸ்டேட்டஸ் என்ன, உங்களோட தகுதி என்னன்றத மக்களுக்கு காட்டும். நீங்க அந்த மக்களோட நிற்கும் போதுதான் ஓகே இது மக்களுக்கான அரசு அப்படின்றத பார்ப்பாங்க. அப்கோர்ஸ் இப்ப தூய்மை தொழிலாளர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க ஒன்றும் பெரிய எண்ணிக்கையில பெரிய பாப்புலேஷன் கிடையாது. ஒர்க்கிங் கிளாஸ்ல அவங்க ரொம்ப சின்ன ஒரு எண்ணிக்கை தான். பட் இருந்தாலும் மிகவும் ஒடுக்கப்பட்ட ஒரு மக்கள் அவங்க கூட தான் நீங்க நிக்கணும். ஆனா நீங்க என்ன பண்றீங்க, கம்ப்ளீட்டா அவங்கள கிரஷ் பண்ணலான்ற இடத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க. இத இப்ப மட்டும் நீங்க பண்ணல, இதுக்கு முன்னாடி ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி அதிமுக ஆட்சி நடந்துட்டு இருக்கும்போது அப்ப நீங்க கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டான ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க. அப்ப நீங்க அந்த மக்கள் கூட நிக்கிறீங்க, உங்களோட ஜாப்ஸ் எல்லாம் நாங்க பெர்மனன்ட் ஆக்குறோன்ற அஷூரன்ஸ் கொடுக்குறீங்க, அவங்கள ஃபுல்லா சப்போர்ட் பண்ணி அவங்களோட நிக்கிறீங்க. இன்னைக்கு நேர் எதிரான விஷயத்த பண்றீங்க, பிரைவேடைசேஷனை உள்ள கொண்டு வர முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. அதுவும் அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, ஒரு ஆந்திரா கம்பெனியை உள்ள கொண்டு வராங்கன்றாங்க. இது எனக்கு தெரியல, ஏன் இந்த வேலையை பாக்குறதுக்கு தமிழ்நாட்டில் வேற எந்த நிறுவனமும் இல்லையா, அங்க இருந்தா கொண்டு வரணுமான்னு நமக்கு தெரியல. பட் அந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டையும் அந்த மக்கள் முன்வைக்கிறாங்க. சோ இதை காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, அரசோட ப்ரையாரிட்டி எங்க இருக்குன்னு பாருங்க, எங்க கை வைக்கிறாங்கன்னு பாருங்க, யாருக்கு எதிராக நிக்கிறாங்கன்னு பாருங்க. உள்ளதுலேயே ஒடுக்கப்பட்ட பெரிய சுரண்டலுக்கு பெரிய சுரண்டலுக்கு உட்படுத்தப்பட்ட மக்களுக்கு எதிராக நிக்கிறாங்க. ஸோ இதுதான் பேரோமீட்டர்பாங்கல்ல, இவங்க யாருக்கான ஆளுன்றது இதுதான் காட்டுது. இங்க உட்காந்துட்டு சமூக நீதி, பெரியாரியம், மார்க்சியம், எங்கல்சியம், லெனினியம், ஏகப்பட்ட விஷயங்களை பேசிட்டு கடைசியில யாரோட வயிற்றுல கை வைக்கிறீங்க நீங்க? இவங்களெல்லாம் வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? பாவம், அந்த மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, அவங்க பாருங்க, அவங்களோட போராட்டங்கள் பாருங்க. அந்த மக்களை போய் கடைசியில இதெல்லாம் பண்றாங்க. இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் அவர்களுடைய அறிக்கை தொடர்ச்சியாக ஓபிஎஸ் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் நயனா நாகேந்திரன் அவர்கிட்ட பேசினேன், நான் பேசுறது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்கிரீன் ஷாட்லாம் காட்டுறேன், மெசேஜ் அனுப்புறதுலாம் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நயனா நாகேந்திரன் மறுக்கிறார். ஸோ இன்னைக்கு என்ன சொல்றாரு, இன்னைக்கு ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. என்ன அப்படின்னா, முதலமைச்சர் அவர்களை மீட் பண்ணது அரசியலோடு தொடர்பு படுத்துவது அநாகரிகமானது அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் அவர்கள் அறிக்கிறார். என்னதான் சொல்ல வர்றாரு ஓபிஎஸ், என்னதான் பண்றாரு? நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் இல்லையா, இப்போ ஓபிஎஸ் அவர்களை பொறுத்தளவுல யூஸ்வலா ரொம்ப சாஃப்டான ஒரு பொலிட்டீஷியன், பெரிய அக்ரெசிவான ஸ்டாண்டெல்லாம் எடுத்து அக்ரெசிவான பொலிட்டிக்ஸ் பண்ணது கிடையாது. அதனாலதான் ஓபிஎஸ் அவர்களை ஜெயலலிதா அவர்களுக்கும் பிடிச்சது. அதனாலதான் அவருக்கு நல்ல வாய்ப்பெல்லாம் கொடுத்தாங்க. ஏன்னா நமக்கு எதிராக திரும்பிட மாட்டார், ஒரு அக்ரெசிவான பொலிட்டிஷியன் கிடையாதுன்னு அவங்களுக்கு தெரியும். அக்ரெசிவான பொலிட்டிஷியன்னா ரெண்டு பக்கமும் பஞ்ச் வைக்கக்கூடிய கெப்பாசிட்டி அவங்களுக்கு இருக்கும். ஸோ இவர் நம்ம கண்ட்ரோல்ல இருப்பார் அப்படின்ற நம்பிக்கை இருந்து. ஆனா ஓபிஎஸ் அவர்களோட ஹிஸ்டரியை பார்த்தோம்னா சில நேரங்கள்ல அக்ரெசிவான பொலிட்டிக்ஸ் பண்ணுவார்,
தர்ம யுத்த காலகட்டத்துல எல்லாம் அக்ரெசிவான பொலிட்டிக்ஸ் பண்ணி நம்ம பார்த்தோம். அந்த மாதிரியான பொலிட்டிக்ஸ் பண்ணும்போது பின்னுக்கு பார்த்தோம்னா ஸ்ட்ராங்கான வேற ஆட்களோட இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தது. ஸோ அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸுக்கு கீழே ரொம்ப ஸ்ட்ராங்கான பொலிட்டிக்ஸ் பண்ணார். அவருக்காக பொலிட்டிக்ஸ் பண்ணல, வேற தேவைகளுக்காக பண்ணார். இன்னைக்கு பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் தெரியுது. இன்னைக்கு ஓபிஎஸ் அவர்கள் அக்ரெசிவா பொலிட்டிக்ஸ் பண்றாரு. ஓபிஎஸ் அவர்கள் ஒண்ணு பிஜேபியை கொஞ்சம் லைட்டா அட்டாக் பண்றாரு. ரெண்டாவது இப்ப இந்த போன் இதெல்லாம் காட்டுறதெல்லாம் இருக்கு இல்லையா, நான் 6 தடவை போன் பண்ணேன், மெசேஜ் அனுப்பினேன், எனக்கு எந்த ரிப்ளையும், இது எனக்கு தெரிஞ்சு இது கொஞ்சம் அக்ரெசிவான ஒரு பொலிட்டிக்ஸ் தான். நீங்க டைரக்டா எக்ஸ்போஸ் பண்றீங்க அவங்கள. இது கண்டிப்பா ஒரு அக்ரெசிவான பொலிட்டிக்ஸ். இது அவர் பண்றாருன்னா இது அவரா பண்றாரான்ற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கு. ஏன்னா அவருக்கு இதுல பெருசா யூஸ் கிடையாது. திமுக பண்ண சொல்லுதா? யாரோ ஒருத்தங்க பேக்ல மேபி இருக்கலாம். ஏன்னா அவரா இவ்வளவு பெரிய அக்ரெசிவான பொலிட்டிக்ஸ் பண்றதுல அவருக்கு என்ன பிரயோஜனம் இருக்குன்னு எனக்கு தெரியல. பிளஸ் அவர் எப்பவுமே இண்டிபெண்டான ஒரு இண்டிவிஜுவலா இருந்து அரசியல் பண்ணது கிடையாது. எப்பவுமே யாராவது ஒரு பெரிய லீடருக்கோ ஒரு பெரிய அரசியல் சக்திக்கோ செகண்ட் ஒரு ஜூனியர் பார்ட்னரா தான் அவர் இருந்திருக்கார். ஜெயலலிதா அவர்களுக்கு அந்த மாதிரி தான் இருந்தார். அதே மாதிரி பிஜேபிக்கும் அவர் அப்படிதான் இருந்தார். சிஎம்ஆ இருக்கும் போதும் பார்த்தோம்னா, இங்க அதிமுக ஆட்சி நடக்கும் போதும் பாத்தீங்கன்னா இபிஎஸ் அவர்கள் ஃபுல் கண்ட்ரோல்ல இருந்தாரு. இரட்டை தலைமைன்னு சொன்னாலும் இவரு ஜூனியர் பார்ட்னரா தான் இருந்தார். ஸோ அந்த வகையில எப்பவுமே அவரு செகண்ட் லெவல் லீடரா தான் இருந்திருக்காரு. அவர் யாரோ ஒருத்தங்களை சார்ந்துதான் இருக்காரு. ஸோ இன்னைக்கு தனியா இண்டிபெண்டா வந்து அவர் அக்ரெசிவா பொலிட்டிக்ஸ் பண்றாருன்னு நான் பார்க்கல. ஸோ ஓபிஎஸ் அவர்களை மேபி கொஞ்சம் பெட்டரா அகாமடேட் பண்ணிருக்கலாம், பாஜக அகாமடேட் பண்ணல. ஸோ இப்போ அக்ரெசிவா அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதனால லாபம் யாருக்குன்னா திமுகவுக்கு தான். ஆனா டைரக்டா போய் அவரால் திமுகவோட சேர முடியாது, நிறைய சிக்கல்கள் இருக்கு. டைரக்டா போய் திமுகவோட சேர்ந்தாருன்னா அவரோட டோட்டல் பொலிட்டிக்ஸே அடிபட்டு போயிடும். இவ்வளவு நாள் நான் பாஜகவோட ஜெயலலிதா அவர்களோட ரைட் ஹேண்டா நான் இருந்தவன், எம்ஜிஆர் அவர்கள் வழியில நான் போனவன், அதிமுக என்னோட ரத்தத்திலேயே இருக்குன்றலாம் சொல்லிட்டு கடைசியில நீங்க அதிமுகவோட நேர் எதிரியான திமுகவோட போய் சேர்றீங்கன்னா அது உங்களோட பொலிட்டிக்ஸை கம்ப்ளீட்டா காலி பண்ணிடும். ஸோ அந்த இடத்துக்கு அவர் போக முடியாது. ஸோ அப்ப நடுவில் அவர் மாட்டிட்டு இருக்காரு. கையில எந்த பொலிட்டிக்ஸும் இல்லை அவருக்கு. நீ கையில எடுத்துக்கிறதுக்கு எந்த அரசியலுமே இல்லை. அரசியலே இல்லாத ஒரு அரசியல்வாதியா இருக்காரு. திமுக கையில ஒரு அரசியல் இருக்கு, பாஜக கையில ஒரு அரசியல் இருக்கு, அதிமுக கையில அரசியல் இருக்கு. இவருக்கு எந்த அரசியலுமே இல்லை. ஒரு இடத்துல அவரு பாஜக அட்டாக் பண்றாரு, இன்னொரு சைட்ல அதிமுக அட்டாக் பண்றாரு, அப்புறம் இல்ல நான் திமுக கிட்டே நெருங்க மாட்டேன்றாரு. அப்ப அவரோட பொலிட்டிக்ஸ் தான் என்ன? இந்த அரசியல் எல்லாத்தையும் ஏன் கையில் எடுக்கிறாரு? பாஜக டோரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, பிரதமர் அவரை மீட் பண்ணல. ஸோ மீட் பண்ணலன்னு வரும்போது ஊர்ல இருக்க எல்லா அரசியலையும் கையில் எடுக்கிறார். ஸோ அரசியலே இல்லாத ஒரு பொலிட்டீஷியனா இருக்காரு ஓபிஎஸ் அவர்கள். ஸோ அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம், எக்ஸாக்டா என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இப்பொழுது ஒரு நியூஸ் கார்டு ஒன்று பரவிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு செய்தி, தமிழ்நாட்டில் பிறப்பு விகிதம் வந்து சரிஞ்சுக்கிட்டு இருக்கு. எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா 2023ஆம் ஆண்டு ஒப்பிடும்பொழுது கடந்த ஆண்டு 6.09% வந்து குறைந்திருக்கு பிறப்பு சதவீதம் அப்படின்றது சொல்றாங்க. ஸோ இன்னும் ஒரு பக்கம் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த எண்ணிக்கை குறையறதுனால, மக்கள் தொகை எண்ணிக்கை குறையறதுனால இந்த தொகுதி மறுசீரமைப்பு நடக்கும்பொழுது தமிழ்நாட்டுக்கான எண்ணிக்கைகள் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக ஒரு பக்கம் டீலிமிட்டேஷன் தொடர்பாக ஒரு பிரச்சாரத்தை வந்து முன்னெடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு இது மாதிரியான அறிக்கை வருது, எப்படி பாக்குறீங்க? பொலிட்டீஷியன்ஸையும் நம்ம இதுக்கு பிளேம் பண்ணணும். இங்க இருக்கக்கூடிய பொலிட்டீஷியன்ஸ் பார்த்தோம்னா ஒரு காலகட்டத்தில் நிறைய குழந்தை பெத்துக்காதீங்க, நிறைய குழந்தை பெத்துக்கிட்டீங்கன்னா அது நிறைய பிரச்சனைகள்லாம் வரும், கம்மியான குழந்தைகள்லாம் நீங்க பெத்துக்கணும், 1 2 மேக்சிமம் 2, அதுக்கப்புறம் நாம் இருவர் நமக்கு இருவர், அப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவரா, நாம் இருவர் நமக்கு ஏன் ஒருவர், அந்த லெவலுக்கு இப்ப கொண்டு வந்து விட்டாங்க. ஸோ பொலிட்டீஷியன்ஸும் இதுல நம்ம அவங்களையும் நம்ம பிளேம் பண்ணணும். அதுக்கப்புறம் இப்ப ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னா நிறைய குழந்தை பெத்துக்குங்க அப்படின்றாரு. ஏன்? அவருக்கு டீலிமிட்டேஷன் பிரச்சனை வரனால இனி எல்லாம் நிறைய குழந்தை பெத்துக்கணும், ஒவ்வொரு குடும்பங்களும் அவங்களோட பாலிசியை மாத்திக்கணும். ஸோ இது வந்து என்னன்னா, ஸ்டார்டிங்லேயே நீங்க ஃபேமிலி இஷ்யூஸ்ல தலையிட்டு இருக்கக்கூடாது. ஒரு ஃபேமிலி நம்ம எத்தனை குழந்தைகள் பெற்றுக்கணும் அப்படின்றது அந்த ஃபேமிலியோட டிசிஷன், அது ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட டிசிஷன். நீங்க கவர்மெண்ட் ரன் பண்றீங்க, நிறைய குழந்தைகள் அவங்க பெற்றுக்கிட்டாங்கன்னா அதுக்கு ஏற்ற தேவைகளை நீங்க பண்ணி கொடுக்கணும், அந்த தேவைகளை நீங்க பூர்த்தி பண்ணி கொடுக்கணும். அதுக்கு நிறைய ரோட்ஸ் தேவைப்படும், நிறைய ஸ்கூல்ஸ் தேவைப்படும், அதெல்லாம் கட்டி கொடுக்குறதா நீங்க, அதுக்கு தான் நீங்க இருக்கீங்க, அதான் உங்க வேலை. அதை விட்டுட்டு 2 குழந்தையை பெற்றுக்கோங்க, 1 குழந்தையை பெற்றுக்கோங்கலாம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. பட் அந்த விஷயத்த பண்ணாங்க. இப்ப பாப்புலேஷன் டிராப் ஆயிடுச்சு. பாப்புலேஷன் டிராப் ஆனதுக்கு அப்புறம் சீட்ஸ் எல்லாம் கம்மியாயிரும், டீலிமிட்டேஷன் அது இதெல்லாம் வரணும்னையும் இல்ல நீங்க இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்றாங்க. இது என்ன டக்குனு கம்மி பண்ணிட்டு இன்க்ரீஸ் பண்றதுக்கு இது என்ன ஃபேக்டரி ப்ரொடக்ஷனா என்ன? அந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்றாங்க.
ஸோ பொலிட்டீஷியன்ஸோட ஷார்ட் சைட்டட்னஸ், அவங்களுக்கு தொலைநோக்கு பார்வை இல்லை அப்படின்ற விஷயத்த இது அம்பலப்படுத்துது. ரெண்டாவது, இது பெரிய ஒரு சிக்கலும் கூட தான் தமிழ் மக்களுக்கு. தமிழ் மக்களோட பாப்புலேஷன் ஒரு சைட்ல டிராஸ்டிக்கா டிக்ரீஸ் ஆகுது, இன்னொரு சைட்ல நமக்கு பாப்புலேஷன் டிக்ரீஸ் ஆகும்போது சில வேலைகள் பார்க்கறதுக்கு ஆட்கள் இல்லை. ஸோ அந்த இடத்த யாரை வச்சு ரிப்ளேஸ் பண்றோம்? வெளிமாநிலத்தர்கள் வச்சு ரிப்ளேஸ் பண்றோம். ஸோ அவங்களோட இன்ஃப்ளோ அதிகமாகுது. இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள். அது போக நம்மளோட பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் கம்மியாயிருமோ, நம்மளோட அரசியல் பலம் நம்ம கையை விட்டு போயிருமோ, இந்த மாதிரியான ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. இது நேச்சுரலா ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். இப்ப நான் பொலிட்டீஷியன்ஸோட இந்த பாலிசிஸ் இருக்குல்ல, அதனாலதான் நம்ம பாப்புலேஷன் டிராப் ஆச்சுன்னு நான் சொல்ல வரல. அது ஒரு கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டரா இருக்கலாம், அதுவும் ஒரு காரணமா இருக்கலாம். முக்கியமான காரணம் என்னன்னா, எப்பவுமே ஒரு நாடோ ஒரு மக்களோ வளரும் போது நேச்சுரலாவே அவங்க கம்மியான குழந்தைகள் பெற்றுக்க ஆரம்பிப்பாங்க. நல்லா நீங்க பாத்தீங்கன்னா வளர்ந்த நாடுகள்ல ஃபெர்டிலிட்டி ரேட் கம்மியா இருக்கும். யூரோப்லலாம் மைனஸ்ல போயிட்டு இருக்கு. அமெரிக்கா எடுத்துக்கிட்டோம்னா ஒரு கம்மியான ரேட்ல வளருது. அது காரணம் என்னன்னா, நிறைய பேரை வெளில இருந்து உள்ள கொண்டு வராங்க, நிறைய இமிகிரன்ஸை உள்ள அலோவ் பண்றாங்க. ஒவ்வொரு வருஷமும் நிறைய இமிகிரன்ஸ் அலோவ் பண்றதுனால ஃபெர்டிலிட்டி ரேட் நார்மலா இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் காட்டும். ஆனா அங்கேயும் வெள்ளைக்காரங்களை பார்த்துக்கிட்டீங்கன்னா அவங்களோட ஃபெர்டிலிட்டி ரேட் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அமெரிக்கன் ஒயிட்ஸோட ஃபெர்டிலிட்டி ரேட் கம்மியா தான் இருக்கும். ஸோ ஒரு மக்கள் வளரும் போது நேச்சுரலா அவங்களோட ஃபெர்டிலிட்டி ரேட் கம்மியாகும். வளரும் போது அவங்க சிட்டிஸ்ல பெரும்பாலும் இருப்பாங்க இல்லையா. வளர்ந்த நாடுகள் எடுத்துக்கிட்டோம்னா அர்பனைஸ்டா இருப்பாங்க, சிட்டியை சார்ந்தவங்க இருப்பாங்க. சிட்டிஸ்ல நீங்க நிறைய குழந்தைகள் பெற்றுக்க முடியாது, ஒரு குழந்தைய வளர்க்குறது நிறைய கஷ்டம், உங்களுக்கு ஸ்பேஸ் கம்மியா இருக்கும், ஒரு குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பணும், இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும், 2 பேருமே வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ இந்த ஃபேக்டர்ஸ்லாம் உள்ள வரும்போது அப்புறம் அவங்க லைஃப் ஸ்டைல், அவங்களோட ஃபுட் ப்ராக்டிஸா இருக்கலாம், இந்த விஷயங்கள்லாம் ஹெல்த் ரீதியாகவும் நிறைய டேமேஜ் எல்லாம் ஏற்படுத்தும். ஸோ இதெல்லாம் சேர்ந்து நகரங்கள்ல பாப்புலேஷன் கம்மியாகிட்டே இருக்கும். ஒரு சொசைட்டி வளரும் போது பாப்புலேஷன் கம்மியாகிறது நேச்சுரலான ஒரு விஷயம்தான். ஆனா இது ஃபியூச்சர்ல கண்டிப்பா நமக்கு நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தும். இதை நம்ம சரி பண்ண வேண்டிய ஒரு தேவையும் இருக்கு. இந்த பிரச்சனைகள் எனக்கு புரியுது, பட் இருந்தாலும் நம்ம சரி பண்ணணும். இது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி தெரியல. தொடர்ச்சியாக செய்திகளில் பார்க்கும்பொழுது ரஷ்யாவில் புட்டின் சொல்றாரு, நீங்க அதிகமான குழந்தைகளை பெற்றுக்கோங்க அப்படின்றாரு. சீனாவில் சொல்றாங்க அதிகமான குழந்தைகளை பெற்றுக்கோங்கன்றாங்க. வேற யூரோப் கண்ட்ரிஸ்லயும் அந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் வருது அரசு கிட்ட இருந்து. ஸோ உலகம் முழுக்க மக்கள் தொகை குறையுதா, இல்ல நம்மளுடைய நாட்டுல மக்கள் தொகையை அதிகமாக காட்டணும் அப்படின்றதுக்காக இந்த முயற்சிகளை அரசு எடுக்கிறாங்களா? எப்படி பாக்குறீங்க? நான் எப்படி பாக்குறேன்னா, அரசோட பிசினஸே கிடையாது. அரசுன்ற அந்த நிறுவனத்துக்குன்னு வேலை இருக்குங்க. என்ன நிறைய குழந்தை பெத்துக்கன்னு சொல்றதுக்கும் பெத்துக்காதன்னு சொல்றதுக்கும் அரசுக்கு ஒரு உரிமையும் கிடையாது. அது அரசோட பிசினஸே கிடையாது. உங்க வேலை, இங்க 10 கோடி பேர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு தேவையான ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பில்ட் பண்ணி கொடுக்கணும், அவங்களுக்கு தேவையான ஜாப்ஸை கிரியேட் பண்ணி கொடுக்கணும், இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கொண்டு வரணும். ஒரு அவேர்னஸ் ஏற்படுத்த வேண்டியது கவர்மெண்ட் பொறுப்பு இல்லையா? என்ன அவேர்னஸ் நீங்க எப்படி ஏற்படுத்த போறீங்க? நான் சொன்ன மாதிரி அதுக்கு வேற கண்டிஷன்ஸ்லாம் இருக்கு. இப்ப நான் என் ஃபேமிலியில நீங்க எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுப்போமே, நீங்க என்ன கவர்மெண்டோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நான் வீட்டுல குழந்தை பத்துக்கிட்டு இருக்க முடியும்? இல்ல, எனக்குன்னு தனியா தேவை இருக்கும்லங்க. எனக்கு 2 குழந்தைய வளர்க்கறதுக்கான சக்தி இருந்ததுன்னா நான் அதை பண்ணுவேன். எனக்கு ஒரு குழந்தை தான் வளர்க்க முடியும் அப்படின்ற தேவை எனக்கு இருக்குன்னா நான் அப்படிதான் இருக்க முடியும். இது என்ன, அவங்க என்ன அவேர்னஸ் இதுல என்ன ஏற்படுத்த முடியும்? என்னோட தேவையில இருந்து அதை முடிவு எடுக்க முடியுங்க. ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் யூனிக்கான நீட்ஸ் இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த மாதிரியான டிசிஷன்ஸ் தான் எடுக்கணும். இதுல கவர்மெண்ட்டுக்கு என்ன வேலை? அவங்க ஃபர்ஸ்ட் கம்மியா குழந்தை பெற்றுக்கோங்கன்னு சொன்னது தப்பு. அது கவர்மெண்டோட வேலையே கிடையாது. கவர்மெண்டோட வேலை, நான் எவ்வளவு பாப்புலேஷன் இருக்கோ அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் நீங்க பண்ணி கொடுக்கணும். நீங்க ஒன்றும் ஃப்ரீயா பண்ணி கொடுக்கல. நாளைக்கு 10 குழந்தை அவன் பெற்றுக்கிறான்னா அவன் 10 பேரும் உனக்கு டாக்ஸ் கட்ட போறான்ல. எல்லா இடத்துலயும் அவன் கிட்ட இருந்து வாங்கின டாக்ஸ்ல தானே நீங்க அவனுக்கு தேவைகள்லாம் பூர்த்தி பண்ண போறீங்க. அதுல இருந்து வர டாக்ஸை வச்சு நீங்க ஸ்கூல்ஸ் கட்ட போறீங்க, ரோடு போட போறீங்க, அவனுக்கு ஜாப்ஸ் கிரியேட் பண்ண போறீங்க. ஸோ அதுதான் உங்க வேலை. 10 பேர் இருக்காங்கன்னா அந்த 10 பேரோட டாக்ஸ் மணியை எப்படி எஃபெக்டிவா யூஸ் பண்ணலாம்னு யோசிங்க. அதை விட்டுக்கிட்டு இல்ல நீ கம்மியா குழந்தைய பெற்றுக்க, அதிகமா குழந்தைய பெற்றுக்க, என்னோட பாப்புலேஷன் டிராப் ஆயிட்டு இருக்கு. ரஷ்யால இந்த பிரச்சனை இருக்கு. ரஷ்யால இமிகிரன்ஸையும் அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. இமிகிரேஷன் பாலிசிஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா வச்சிருக்காங்க. யூஎஸ்ல அலோவ் பண்றனால நமக்கு அவனோட பாப்புலேஷன் டிராப் ஆயிட்டு இருக்கிறது நமக்கு தெரியல. அங்க ஒயிட் பாப்புலேஷன் டிராப் ஆயிட்டு தான் இருக்கு. ஆனா ஓவராலா இமிகிரன்ஸ்லாம் நிறைய பேர் உள்ள வரனால அந்த விஷயம் தெரியல. யூரோப்ல நிறைய கண்ட்ரீஸ்ல பாப்புலேஷன் டிராப் ஆயிட்டு இருக்கு. ஸோ இப்போ பாப்புலேஷன்லாம் டிராப் ஆகும்போது இன்சென்டிவ்ஸ்லாம் கொடுக்குறாங்க. நீங்க குழந்தைகளை பெற்றுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான சலுகைகள் நாங்க தரோம் அப்படின்ற மாதிரி இன்சென்டிவ்ஸ்லாம் கொடுக்குறாங்க. நீங்க சொன்ன மாதிரி ரஷ்யாலையும் அந்த மாதிரி சொல்றாங்க. சைனால என்ன சொன்னீங்க? சைனாலையும் அந்த மாதிரி எல்லாம் அதிகமான குழந்தைகளை பெற்றுக்குங்கன்னு இப்ப சொல்றாங்களா? அவங்க சொன்ன மாதிரி
மேபி இப்போ பாலிசி ஏதாவது மாத்தினாங்களா எனக்கு தெரியல. பட் அவங்க கண்டினியூஸா அவங்க பாப்புலேஷனை கம்மி பண்ணும் அப்படின்ற எஃபோர்ட் போட்டாங்க. ரைட், இப்போ கொஞ்சம் அந்த பாலிசியை மாத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வயதானவர்களோட எண்ணிக்கை அதிகமாகுது, யங்ஸ்டர்ஸோட எண்ணிக்கை கம்மியா இருக்கு இப்போ. ஸோ இப்போ ஒத்த குழந்தைய நீங்க பெற்றுக்கிட்டே இருக்கும்போது இப்போ வயசானவங்க அதிகமா இருப்பாங்கல்ல. ஸோ கொஞ்சம் பேர் அதிகமான வயசானவங்களை பார்த்துக்கணும், அது கஷ்டம்ல எடுத்தது. உங்க சொசைட்டி மேல அது பெரிய பேர்டனை போட்டுரும்ல. ஸோ அதனால இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும்போது இப்போ மெதுவா இன்க்ரீஸ் பண்ணுங்கன்றாங்க. நான் என்ன சொல்லுவேன், பொலிட்டீஷியன்ஸோட பேச்சை நம்ம இதை கேட்கக்கூடாது. இன்ஃபேக்ட் பொலிட்டீஷியன்ஸ் இதில் மூக்கில் நுழைக்க விடக்கூடாது. நம்ம இது நம்ம டிசிஷன், இது மக்களோட டிசிஷன். எதுக்கு அவன் எதுக்கு பேசணும்? ஹெல்தியான ஃபேமிலினா 2-3 குழந்தைகள் கண்டிப்பா இருக்கலாம். இவன் குறைக்கணும்னு சொன்னோன்னு குறைக்க வேண்டிய அவசியமும் இல்லை, ஏத்துன்னு சொன்னோன்னு ஏற்ற வேண்டிய அவசியமும் இல்லை. என்னோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபேமிலி நீட்ஸ்ல இருந்தா நம்ம இந்த டிசிஷன் எடுக்கணும். குழந்தைகள் எவ்வளவு இருக்கோ எல்லா குழந்தைகளையும் பார்த்துக்க வேண்டியது அரசோட வேலை. ஓகே, நிறைய குழந்தைகள் மக்கள் பெற்றுக்கிறாங்கன்னா பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகும். அந்த பாப்புலேஷனுக்கு ஏற்ற தேவைகளை நீங்க பூர்த்தி செய்யணும், அதுதான் உங்க வேலை. நிறைய விஷயங்கள் நம்மோடு பகிர்ந்து கொண்டீங்க. நன்றி. நன்றி.